ஐயோ! லேட் ஆயிடுச்சு. பெல் வேற ரிங் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ப்ரேயர் ஹாலுக்கு போயிருப்பாங்களோ? சரி, சீக்கிரம் சீக்கிரம் போ அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வேகமாக ஆடிட்டோரியமில் அப்படியே ஓடிக்கிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஷூ சவுண்டு தான் எக்கோவாக கேட்டுகிட்டே இருக்கும். சட்டுன்னு யாரும் அவன் கையை பிடிச்சி இழுத்து அப்படி செவுத்துல பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ், யார் யார் இங்கே பாரு கொஞ்சம் அப்படின்னு ஒரு வாய்ஸு. பார்த்தோடனே அந்த பர்சன், மாமா நீங்களா? ஏன் மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போலியா அசம்பிளிக்கு? டேய், உன்னை எப்போ எழுப்பி விட்டுட்டு வந்த? இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? என்ன? மாமா நான் தூங்கிட்டேன். என்னது தூங்கிட்ட? உன்னை எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக்கு வச்சுட்டு தானேடா வந்தேன். அப்புறம் என்ன? நைட்டும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போய் செலினை கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் பண்ணீங்க? போய் சேர்த்தாத. அப்புறம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்க விட்டீங்களா? பாத்ரூமில் என்ன பண்ணீங்க? சரிடா, உன்னை சீக்கிரம் தானே வர சொன்னேன். ஏன் லேட்டாக வந்த? சாரி மாமா, ரொம்ப லேட் ஆகிடுச்சா? எவ்வளோ நேரம் தெரியுமா அந்த கேட்டு வாசலில் நின்றுட்டே இருந்தேன். இந்த வாட்ச்மேன் பொறுக்கி என்னை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன் எதுக்கு அவர் சிரிச்சாரு? ஏன்னா நான் யாருக்கும் வெயிட் பண்ணது இல்லைடா. புரியுதா? உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமோ? போகிற வரவங்களாம் அப்படி பார்த்துட்டே போனானுங்க தெரியுமா? சாரி மாமா, எனக்கு தெரியாதே. அத்தை வேற இது சாப்பிடு அது சாப்பிடு சொன்னாங்களா? அப்புறம் கொட்டிக்கிட்டு உட்காந்துருந்தியா? மாமா அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. ஏன் மாமா இப்பெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு ஜாங்கோக், மாமான்னு கூப்பிட்றத நிறுத்து. நீங்கள் என் மாமா தானே அப்படி சொல்லிட்டு தயாங்கோட ஷர்ட்டோட பட்டன் எல்லாம் ரப் பண்ணிகிட்டே பேசிட்டு இருப்பான். அது நம்ம ஜங்குக் தான். இங்கே பாரு, கையை விடு. இங்கே பாரு, என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பாரு. இந்த வெக்கமாயிரெலாம் படாத. நான் வீட்டிலேருந்து என்ன சொன்னேன்? நிறைய சொன்னீங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணன்னு சொன்னேன்ல. சொல்லு. மாமாவை மாமான்னு கூப்பிடக்கூடாது. மாமாவை எங்கே பார்த்தாலும் மாமா அப்படி கத்திட்டு வரக்கூடாது. மாமா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது மாமாவை மாமா மாமான்னு கூப்பிடவே கூடாது. அதானே? இத்தனை மாமா? நீங்கள் என் மாமா தானே, அப்புறம் நான் மாமா தானே கூப்பிடணும் அப்படின்னு க்யூட்டாக ஜங்குக்கு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து 10th படிச்சுட்டு இருப்பான். நம்ம தயாங் +1 படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஜங்குக்கு வந்து வில்லேஜில் தான் இருந்திருப்பான். இவன் தான் சம்மர் வெக்கேஷனுக்கு போகும்போது, இந்த இயர் கண்டிப்பாக ஜங்குக்கை நீங்கள் இங்கே தான் போடணும், ஹையர் செகண்டரி இங்கே தான் சியோலில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா அட்டம் பிடிச்சி ஜங்குக்கு அவன் வீட்டோட கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படியே தான் வந்திருப்பான் சிட்டிக்கு. ஸோ அவன் ஸ்கூல்லேயே சேர்த்துருப்பான். ஜங்குக்கை சின்ன வயசுலேருந்தே தயாங்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜங்குக்கும் மாமா மாமா மாமான்னு பூனைக்குட்டி மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ இவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம தயாங் கூட இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க அப்படியே சீக்கிரட்டாக லவ் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான். நிறைய பேர் மாமா ஸ்டோரி கேட்டிங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் போடுறேன். அப்புறம் அப்படியே வாங்க கண்டினியூ படிக்கலாம். மாமா, அப்போ நான் எப்போ தான் உங்களை மாமான்னு கூப்பிட்றது? பாரு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ தூரம் கூப்பிடணுமோ அவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கோ. ஆனால் ஸ்கூலில் கூப்பிடக்கூடாது. முக்கியமாக மச்சி 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 அப்படின்னு நம்ம ஜிம்மின் சவுண்டு தான். ஐயோ, சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டானுங்க. இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க. அவனுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கவே கூடாது மாமா. அப்படிதான். போ, ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் திரும்ப. கிரவுண்டில் எல்லோரும் நிற்பாங்க. போய் 10th B எதுன்னு கேட்டு போய் நின்றுக்கோ. சரி மாமா அப்படி சொல்லிட்டு ஜங்கோக் வேகமாக ஓடுவார். தயாங் தான், ஏய் ஜங்கோக். என்ன மாமா, என்ன சொல்ல சொன்ன? சீனியர். சீனியர் எவனாவது அண்ணங்கன்னு சொல்ல சொன்னான்னு சொன்னேன். சொல்ல மாட்டேன். சீனியர் தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? சீனியர் மாமா. ஏய் சாரி வெறும் சீனியர். எதுக்கு கூப்பிட்டீங்க சீனியர்? இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு கண்ணத்தில் நம்ம தயாங் தான் ஒரு கிஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ நான் கொடுக்கணுன்ட்டு தயாங்கோட எப்படி சொல்கிறது, அந்த டையை பிடிச்சி இழுப்பாரு. டே நீ வீட்டில் வந்து கொடுறான், அவன் வந்துட்டான்டா போடா. நான் கொடுத்தே அவன் சொல்லிட்டு தயாங்கோட அப்படியே இழுக்கவும் மேலே அந்த கழுத்துக்கிட்ட போட்டிருக்க பட்டன்லாம் வேற கலண்டுரும். இழுத்து கணத்தில் ஒரு பச்சக்கன்னு ஒன்று கொடுத்துட்டு, சரி சீனியர் மாமா நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடிருப்பாரு. எவ்வளோ சொன்னாலும் திரும்பவே மாட்டான். அப்படி சொல்லிட்டு தயாங் குனிஞ்சி பட்டன் போட்டு தேய்க்கும் போது நம்ம ஜிமின் தான், மச்சி இந்த மச்சி இங்கே வந்து ட்ரெஸ் மாத்துறேன், என்னாச்சு? தபரே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம திட்டுற பற்றியா? இந்த இயர் நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன சத்தியம் பண்ணோம்? அசிங்கமாக பேசிக்கூடாது சொன்னோம்ல.
பேசிக்கூட தான் சொன்னான். வாண்ட பேசணும்னு பேசக்கூடாதுன்னு ஏதோ சொன்னியா? ச்சே, இது எப்படிடா ஜிம்மினை மறந்த? சரி மச்சி, அசிங்கமாக பேசாத என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. உன் ஃபீலிங் எங்கே தூக்கி வை, கூட ஒருத்த வருவானே அவங்க கேட்டீன் போயிருக்கா மச்சி அப்படின்னு சொல்லுவான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ட்ராகனு. ஸோ வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு போவான். நம்ம தேங் ரொம்ப ரூல் பர்சனு. ஸ்கூலில் அப்படியே கெத்து கட்டிக்கிட்டு மாஸாக இருப்பான். டை பேஜி எதுவுமே பண்ண மாட்டான். அப்படியே அவனை பார்த்தாலே சேசம்ல இவங்ககிட்ட எதுக்குடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த டையை வேற கழட்டிட்டானா, இந்த மயிரை வேற என்னத்துக்கு மாட்டிக்கிது அப்படி சொல்லிட்டு கழட்டி போட்டு அப்படியே நம்ம ஜிமின் கூட தான் அந்த கிளாஸ் ரூமுக்கு தான் போயிருப்பான். அசம்பிளிக்கெலாம் போக மாட்டான், அதுவே அவனுக்கு பிடிக்காது. போய் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருப்பான். நம்ம ஜிமின் தான் மச்சி ஒரு நாளாக அந்த அசம்பிளிக்கு போக மாட்டோமே, ஏன் மச்சி? அங்கே போனால் பேசுவானுங்க பாரு. அவன் பொண்டாட்டி கூட அவன் பேச்சை கேட்க மாட்டான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து நான் அதை சாய்ச்சேன், நான் இதை சீச்சேன்டுவானுங்க. மைக்கு கடிச்சா மயிர் மாதிரி பேசுவானுங்கடா. கரெக்ட் மச்சி பேசும்போது தான் நம்ம ட்ராகனு இங்கே தான் இருக்கீங்களா, நானும் அசம்பிளிக்கு போயிட்டீங்கன்னு நினச்சி அங்கே தான் ஓடினேன். அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் பப்பாளி பழம் மாதிரி வந்திருக்கான். என்ன ட்ராகன் சொல்கிற? ஒருத்தன் செம்மையாக வந்துக்கிறான் பப்பாளி பழம். அவன் போய் அந்த பிரைட்டு கேங்கில் மாட்டிக்கிட்டான். பார்க்க எப்படி இருந்தான்? பார்க்கவா நல்லா மூணுன்னு இருந்தான்டா. ஏய் ஒத்தா, அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல, யாருன்னு சொல்லு. கரெக்டெல்லாம் போட்டிருந்தான்டா. புது பையன் நினைக்கிறேன். பார்க்க அந்த முயலை பிடிச்சி ஸ்கூல் சட்டை போட்டு அமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தான்டா. முயலா? ஷோ ஜங்குக்கா, வாங்கடா போய் பார்ப்போம். ஆச்சே, அசம்பிளிக்கு தான் நம்ம போக மாட்டோமே, ட்ராகன் வாங்கிட்டு வந்த பப்ஸை அது முட்டை பப்ஸை உட்காந்து சாப்பிடுவோம்டா அப்படின்னு நம்ம ஜிமின்னு சொல்லுவான். ஒத்தா முட்டை பப்ஸ் ரொம்ப முக்கியமாக வாடா அப்படி சொல்லு. அவ்வளோதான் ஆடிட்டோரியமில் தயாங் சைடில் ஜிமினும் அந்த சைடில் ட்ராகனும் அப்படியே மாசாக வந்துட்டு இருப்பானுங்க. அங்கே போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா அது நம்ம ஜங்குக்கு தான். ப்ளீஸ் என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வாண்டா என்ன சொன்னேன்? ஷர்ட்டை கலட்டுன்னு தான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்ல. ஷர்ட்டை கலட்டு அப்படின்னு பிரைட்டு தான் சொல்லிகிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் சீனியர்னா எதுனாலும் பண்ணலாமா? ஷர்ட்டெல்லாம் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? இது பேர் என்ன தெரியுமா? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ செக்ஸா? சரிடா, என்ன வேணால் சொல்ல. இப்போ ஷர்ட்டை கலட்டுன்னு வேணாண்டா, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, வேணாம் பிரைட் விட்டுரு அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தன் சொல்லுவான். கம்முனுறா, மூஞ்ச நல்ல பளபளன்னு வச்சுருக்கான், உடம்பு ஏதோ முறுக்காக இருக்கே, அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு கலட்ட சொன்னால் ஓவர சீனா போடுறான், கலட்டுறா அப்படின்ட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஷுகாவுக்கு அப்படின்னு நரம்பெல்லாம் புடைச்சிட்ருக்கோம், அவனையும் பிடிச்சி தான் வச்சுருப்பாங்க. ஷுகா விட்டா அடிச்சிருப்பான். அதுக்குள்ளே ஜிமின் தான் டே டர்ரு என்ன வந்து உட்காந்துட்டு போகிற வர பசங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜிமின் தான் சவுண்டு விட்டுட்ருப்பான். அப்படி சவுண்டை விட்டுட்டு இப்படி தலையை திருப்பலன்னு ஷுகாவை பார்த்தனே, வாவ் நல்லா இருக்கிறானே, காண பிசாந்தெல்லாம் கும்முன்னு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம தேங்க தான் ஒத்தா என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏய் பிரைட்டு பொறுக்கி, இல்லைடா மச்சான் திட்டிகிட்டு இருக்கேன்டா, வேற ஒன்றும் இல்லை. திட்டிட்டு வந்தேன் அங்கே யாரையும் பார்த்துட்டு இருந்தேன். யாரையும் இல்லை மச்சியே, நான் இவனை தான் திட்டிருந்தேன். வேணா ட்ராகனை கேளேன். ட்ராகனை பார்த்தா நல்லா முட்டை பப்ஸை தின்னுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அவள் தான் தயாங்கும் ஜிம்மினுக்கும் முட்டை பப்ஸுக்கு ஏஸ் இரு ட்ராகன் ஒன்று உரிக்கிறேன் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு திரும்பியிருப்பான். நம்ம ஜிமின் தான் ஒத்தா ஏன் முட்டை பப்ஸ் சேஃப் தானே அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் இருது அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் ட்ராகன் மட்டும் முட்டை பப்ஸ் சாப்பிட்டே இருப்பான். என்ன இங்கே வந்து சீனை போட வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பிரைட் கேட்கவும், என்னடா என்ன விஷயம்? உன்னை நாங்கள் ஆட்டத்துக்கே கூப்பிடல போலா படே அப்படின்னு சவுண்டு விட்டுட்டே இருப்பான். ஸோ அங்கேருந்து பிடி சார் என்னடா அங்கே கேங்கு அப்படின்னு தான் ஒரு குரல். ஐயோ இந்த பாடு வேறு வரானா, கிரவுண்டை 10 வாட்டி சுற்று 20 வாட்டி சுற்றுன்னுவான். தயாங் சாவி என் கையில் தான்டா, பார்த்தாலே போடா அப்படின்னு தயாங் சொல்லியிருப்பான். அதுதான் பிரைட்டு அப்படியே போயிட்டுருப்பான் அவன் கேங்கோட. ஜங்குக்க நம்ம தயாங் திரும்பி பார்க்கும்.
தேங்க்ஸ் மாமா அப்படின்வான். ஏய் அப்படின்னு பல்ல கடிப்பான். ஐயோ ஐயோ மாமான்ட்டனே இருந்தால் அடிப்பானே அப்படி சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு டக்குனு மாட்டிட்டு பக்கத்தில் இருக்க சுகாவை கையை பிடிச்சிட்டு வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருப்பான். டேய் என் கையை விடுறான்னு சுகா சொல்லிக்கிட்டே போயிருப்பான். இந்த சைடு என்ன மச்சி பப்ஸில் முட்டை கம்மியாக இருக்கா? ஆமாம் ஜிம்மினை பாரு 6 முட்டை தான் போட்டிருக்காங்க. ஓத்தா நாங்கள் இங்கே என்ன பேசிட்டு இருக்கோம் முட்டையை நான் சொல்கிறேன் அப்படின்னு மண்டையில் நொட்டு அடிச்சுட்டு இருப்பான். இவனுங்க 2 பேர் பப்ஸில் முட்டை கம்மியாக இல்லை முட்டையில் பப்ஸு கம்மியான்னு பார்த்துருப்பானுங்க. தேங்க் தெரியுங்களா சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்தது மச்சி சூப்பராக இருந்தது. மசாலாலாம் போட்டு கேண்டீன்காரன் இன்றைக்கி லெவலில் செஞ்சுருக்கான். கொஞ்சம் 2 பேரும் அப்படி நம்ம கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா 2 பேரையும் கீழ்ச்சி செஞ்சால் சரியாயிடும். மச்சி என்ன சொல்கிறேன் தாங்க என்ன நடக்குது முட்டை பப்ஸ் மாதிரின்ட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடும். முன்னாடி 2 பேர் ஓடுவோம், பின்னாடி தத்திரி ஓடுவான். ஸோ அப்படியே கிளாஸ் ரூம் போயிடுவாங்க. இந்த சைடு சுகா தான் கையை விட எதுக்கே கையை பிடிச்சி எடுக்கிறேன்? ஐயோ சாரி சார் வரேன் நாங்களா தான் கையை பிடிச்சி வச்சுட்டேன். சாரி தப்பாக இருந்துக்காதீங்க. அப்புறம் என்னோடய பேர் ஜங்குக்கு. இதை ஃபஸ்ட்டு 10th B எப்படி போகணுன்னு சொல்லுங்களேன். ஓ 10th Bயா? நானும் 10th B தான். அப்படியா? உங்கள் பேர்? மின்யூகி. ஓ மின்னுகி. சரி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. அப்புறம் நான் உனக்கு கேட்கணும். சொல்லுங்கள் மின்னுகி. இப்போல்லாம் கூப்பிட வேணாம், சுகான்னு கூப்பிடு. சுகா. சரி சொல்லுங்கள் சுகா. அவரே நீ மாமான்னு கூப்பிட்ட? அவர் என்னோடய மாமா. நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் தெரியுமா? மாமாவா? ஏய் அவன் தயாங், கிம் தயாங். என்ன எங்கள் மாமா பற்றி உங்களுக்கு தெரியுது? டேய் நான் இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இங்கே தான் படிக்கிறேன். எனக்கு கிம் தயாங் நல்லாவே தெரியும். தெரியுமா? என்னை விட தெரியும். என்ன உன்னை விட எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? அவர் என் மாமா அப்படின்னு ஆரம்பித்து குடும்ப கதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருப்பான். ஓ நீ தானா? என்ன நீங்கள் எங்கள் மாமாவை லவ் பண்ணுறீங்களா? சே ஐயா இல்லை எனக்கு தெரியும் அவ்வளோதான். மற்றபடி லவ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓ அப்படியா? நானும் பயந்துட்டேன். நான்லாம் லவ்லாம் பண்ணல. அப்படியா? சரி அப்போ நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கலாமே. சரி வா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லி சுகா கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த சுகா டாப்பு, ஜிமின் பாட்டம். நீங்கள் இந்த ஸ்டோரியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம தயாங் டாப்பு, நம்ம ஜங்குக்கு பாட்டம். ஓகேவா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கிளாஸ் ரூமில் போய் உட்காருவாங்க. ஸோ விண்டோ திறந்தா ஆப்போசிட்டில் தான் லெவல் C நம்ம தயாங் கிளாஸ் ரூம், நம்ம ஜங்கு கிளாஸ் ரூம் 10th B. அங்கே போய் உட்காந்தோடனே நம்ம ஜங்குக்கு தான் என்ன கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்படி தான் உட்காருவாங்க. கோயடா கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்? இல்லை எங்கள் ஸ்கூல்லலாம் அப்படி புல்லிங் பண்ணுவாளுங்க. ஏன்? என் லிப்ஸ் பார்த்தல எவ்வளோ சூப்பராக இருக்கு. எங்கள் காட்டேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே. சுகா சொல்லுவார். உனக்கு தெரியாது. எங்கள் மாமா நம் கிஸ் கொடுக்கும்போது எப்பயுமே சொல்லுவார் தெரியுமா? இதை பாரு என்கிட்ட ரொமான்ஸாலாம் பேசக்கூடாது. முக்கியமாக மாமா காது என்கிட்ட சொல்லக்கூடாது. உன்கிட்ட சொல்லணும்னா வேறு யார்கிட்ட சொல்லுவேன். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸில் ஒத்தா இதுக்கு தான் கமெண்டியர் ஆனவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது அப்படி சொல்லுவான். ப்ளீஸ் சுகா. சரி சொல்லி தொலை. இந்த சிங்கிளாக இருக்கவனுங்களா கமெண்டியராக இருக்கவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதுரா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ சாரும் உள்ளே வந்திருப்பார். ஸோ இன்ட்ரோலாம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு லேட்டாக வந்து சேர்ந்துருப்பான். தயாங் லேட்டாக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். சுகா அப்படி இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே ஒரு 2 வீக்ஸ் அப்படி போயிருக்கோம். லேட்டாக தான் வந்திருப்பான். ஒன்றும் இல்லை புதுசாக வந்தவங்க யாருனோடனே நம்ம ஜங்குக்கு தான் போயிட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு உட்காருவோம். பார்த்தேன் உன் மார்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ எப்படியே நீ பிக்கப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஓ சார் நான் நல்லா படிச்சிடுவேன். ஸோ ஓகே சுகா கூட தான் இருக்கேன். சுகா எல்லாமே கொடுத்துரு நோட்ஸ் எல்லாம். ஓகே சார். அதுக்கப்புறம் கிளாஸஸ் அப்படியே போய் முடிஞ்சிருக்கோம். ஸோ இன்டர்வலுக்கெலாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் தயாங். ரெஸ்ட் ரூம் மட்டும் போகணும், கேன்டீன் பக்கம் வரவே கூடாது அப்படி சொல்லுவான். ஏன்னா பிரைட்டு வந்து அங்கே தான் உட்காந்து வர போகிறவங்களெல்லாம் பில்லிங் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஜங்குக்கு ஏதாச்சுன்னா கண்டிப்பாக தயாங் பெரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தயாங் சொல்லியிருப்பான் வீட்டில் இருந்தே கேன்டீன் பக்கம் வரவே கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு. ஸோ அதனால் கேன்டீன் பீரியட் வரும்போது உட்காந்தே இருப்பான். சுகா தான் வா போகலாம். இல்லை என் மாமா சொல்லியிருக்காரு அங்கெல்லாம் போகக்கூடாது. உன் மாமா அம்மா இருக்காதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ. இங்கே வந்தா அவன் சீனியர் அவ்வளோதான். நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்கியா? உன்னை இருந்தாலும் வச்சு பிரைட்டு காலையில் நம்மளை பேசியிருந்தான். இந்த அந்த அறவேற்காடு வரலன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரைட்டு புறம்போக்க நானே அடிச்சிருப்பேன். நீ என்ன மாமா அறவேற்காடுன்ற? நான் அவனை சொல்ல. முன்னாடி ஒரு முந்திரி கொட்டை மூஞ்சி வந்ததே அது யார்? அதுவா? ஷோ கொழுக்கட்டைக்கு கை கால் முளைச்ச மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் தான். யாரும் சொல்ல எனக்கு தெரியலையே.
நீ பார்ப்ப வா. இல்லை நான் வரல, மாமா அடிப்பார். ஏய் நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சுகா தான் கையை பிடிச்சி ஜங்குக்கை தரன்னு கூட்டிகிட்டு போயிருப்பான். கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. ம் இல்லை மாமா வாங்கி கொடுப்பாரு. ஏய் இங்கே பாரு சுகா, கோண்டம் கோண்டம் இங்கே பாரு ஜங்குக், உன் மாமன் தானே சொல்லியிருக்கான் ஸ்கூலுக்கு வந்தால் மாமா கூடக்கூடாதுன்னு சொல்லி. நீ வந்து தெரியாத மாதிரியே நடந்துக்கோ, அப்போ தான் உன் பின்னாடி உன் மாமா வருவான். ஆ சிகா அப்படியா? நான் எங்கள் மாமா அவாய்ட் பண்ண என் மாமா என் பின்னாடி வந்துடுவாரா? நீ முதல்ல மாமா மாமான்னு கூப்பிடாத, எனக்கு எரிச்சல் மயிராக வருது. ஏன்? ஷோ இந்த பாரு, நீ ரொம்ப சைல்டிஷாக இருக்க ஜங்குக். என் மாமாவும் இப்படி தான் சொல்லுவான். பார்த்தியா அவனுக்கே பிடிக்கல. ஸ்கூலில் தான் அப்படி சொல்லுவான். வீட்டுக்கு போனால் என்ன மாமா 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 அப்படி சொல்லி அடையே கேட்டுகிட்டே இருப்பான். காதல் வந்தால் கண்ணு தெரியாதுன்னுவாங்க, காது கூட கேட்காது போல். சரி எந்த இலவோ நீங்கள் 2 பேரும் வச்சுக்கோங்க. இந்த பேர் எனக்கு அப்படின்னு சுகா சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இந்தா பால் குடிடி செல்லாம் அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு அந்த கவுண்டர் வழியாக தலையை விட்டு சுகாக்கு பால் குடிடி முச்சுக்கு நீ பால் குடிப்பியா மாமா அப்படியே ரசித்து பார்ப்பேனா. அந்தா பிஸ்கெட்டு அப்படியே அந்த பாலில் டிப் பண்ணி அச்சக்கன்னு சாப்பிடுவான் மாமா அப்படியே ரசிப்பானா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக வந்திருக்கோம். இப்போ தான் ஜங்குக்கு புரியும். ஸோ இவர் மாமா மாமான்னு சொல்கிறனால தான் அந்த வேர்டிங் இவருக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது போலன்ட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்திருப்பார். சவுண்டு கேட்டிருக்காது, பாடி மட்டும் ஒய்பில் அப்படியே ஆடிட்டே இருக்கும். உடனே ஜிம்மின்னு அந்த ஓட்ட வழியே பார்த்துட்டு யாரா நீ மொபைலை வைப்ரேஷனில் போட்ட மாதிரி குழுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேனே. என்ன யார் நீங்கள்? நான் உன்னைய கேட்டால் நீ பதிலுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னு சுகா தான். என்ன ஒன்றும் இல்லை பேபிமா, கூட வந்திருக்கானே அவன் யாருன்னு கொஞ்சம் கேட்டுக்கலாமே. ஜிகேவா? ஜென்ரல் நாலேஜி. கருமாந்திரம், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு. என்ன சுகா, மாமா வராமல் வேற யார் வருவா? சூப்பர் அப்படி ஜங்குக்கு சொல்லுவான். சூப்பராக இருக்கா? நீ அப்போ யாழ் உங்களா? இல்லை நான் யார் ஆளும் இல்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவான். ஆள்னா அந்த ஆள் இல்லை, என்னோட கட்சின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லிட்டு பனானா மில்க் ஷேக்கை வாங்கி அப்படியே உறிஞ்சிக்கிட்டே ஸ்டாலை அப்படின்னு உறிஞ்சிட்டே இருப்பான். சுகாக்கு செம்மையாக இரிட்டேட்டிங்காக ஆகும். கவுண்டருக்குள்ளே வேற தலையை விட்டுட்டு ஜிம்மின் ஒரு பக்கம் நைன்னு பேசுகிறதும் பக்கத்தில் இவன் வேறு உருவும். நிறுத்துங்கடா, என்னடா மயிருங்களா, என்ன டென்ஷன் ஏற்றாதீங்கடா, மரியாதையே போயிடுடா கத்துவான். சடார்னு யாரோ ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அங்கே இருந்திருக்க மாட்டான். நம்ம ஜிமின் தான், என்னடா பேபி மாமா மேலே ரொம்ப கோவமா? மாமாவா? நான் தான் உன்னரோடி கூப்பிடு பேபி, நல்லா இருக்கும் வாய்ஸ்க்கு. என்னது மாமான்னு கூப்பிட்டு சொல்கிறியாடா? இருடா வெண்ண மாமனே அப்படி சொல்லிட்டு அந்த கவுண்டருக்குள்ளே நம்ம ஜிமின் தலையை பிடிச்சி இழுத்து விட்டுருப்பாரு. ஸோ அந்த ஓட்டையில் ஜிமினோட தலை நல்லா அப்படி கவக்கன்னு மாட்டி இருந்திருக்கும். ஐயோ சுகா மாட்டிக்கிச்சா அப்படி இங்கேருந்து சாவிடா அப்படி சொல்லிட்டு சுகா போயிட்டுருப்பாரு. ஐயோ தலை வரலையே அப்படி சொல்லிட்டு பாவம் ஜிமின் செம்மையா அங்கே தலையை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே பாரு. நம்ம ஜாகன் தான், மச்சே கவுண்டருக்குள்ளே நீ இங்கே இருக்க, வா சூப்பர் மச்சி, அப்படியே உள்ளே போயிட்டு எனக்குல ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்துருவேன். என்ன தம்பி, காதில் தெளிவாக விழல, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல ரா அப்படின்னு. தோ வரமிச்சி, நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? எங்கள் காற்று கட்டு இங்கே இருக்கா மச்சி, நீ மாப்பிள்ளைக்கு போயிட்டு ஒரு மேங்கோ ஜூஸும் குறுகுறை பேக்கெட்டை எடுத்துருவா. குறுகுறை வேடா, இங்கே தலையை மாட்டிக்கிட்டு வரலன்னு குறுகுறுன்னு இருக்கேன். குறுகுறு கேட்குதாடா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிராகன் தலையை பிடிச்சி இப்படி ஃபார்வெட்டில் இழுக்குவோம். நம்ம ஜிம்மினோட தலை வெளியே வந்துடும். இப்போ டிராகனோட தலை அந்த ஹோல்சேல் மாட்டிருக்கோம். மாமே தலை மாட்டிக்கிச்சு மாமே, அவுத்து விட்டு போ. அப்படியா மாமே? அங்கே பாரு பக்கத்தில் தான் மேங்கோ ஜூஸும் குறுகுறு இருக்குது, எடுத்து சாப்பிட்டே போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு இருப்பாரு. பாவன் டிராகன் நாங்கள் கத்திக்கிட்டே இருந்திருப்பான். சீனியர், ஏன் என்னை இப்படி ஹாஷாக இழுக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. சடனாக வந்து ரொம்ப புல் பண்ணி இழுக்கிறீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறத கேட்டோன்னா தயாங்க்கு சமஷாக்காக இருக்கும். என்ன சீனியர் சொல்கிறான்? அப்போ நான் உனக்கு சீனியர். ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் சீனியர், நான் உங்கள் ஜூனியர், அவ்வளோதான், புரியுதா? ஓஹோ சரி ஜூனியர், யாரை கெட்டு கேட்டதுக்கு வந்தீங்க? ஐயோ
அது ஒன்றும் இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு தயாங் கிட்ட போயிருப்பான். தயாங்க்கு சிரிப்பாக இருக்கும். இவர் அப்படியே ஜூனியராமா அப்படின்ட்டு மாமா அது வந்துல அப்படி சொல்லிட்டு பட்டனை ரப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அது சுகர் தான் கேண்டீனில் போய் சாப்பிட்லான்னு சொன்னேன்னா அதான் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளாஸ் ரூமில் நாய் மாதிரி சுற்றி வரணும்ல, என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அது எப்படி சொல்ல முடியும்? ஆப்போசிட்டில் தானே என் கிளாஸ் ரூமு, உள்ளே வந்து சொல்கிறதுல என்ன? மாமா நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, கவுனில் தெரிஞ்ச மாதிரி கடிக்கக்கூடாது சொன்னீங்கல்ல. ஓ ரொம்ப அறிவாளி நினப்பில்ல உனக்கு. சரி நான் கொடுத்த ஃபோனுங்க. ஃபோனு வீட்டில் இருக்கு. ஏய் பட்டிக்காடு பட்டிக்காடு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? நான் என்ன உனக்கு ஐஃபோனை வாங்கி கொடுத்தேன்? பட்டன் ஃபோன் தானே கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? ஸ்கூலில் ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு தானே கொடுத்தேன். அது சின்ன ஃபோன், அதை உன்னால் மறைச்சி வைக்க முடியலையா? நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி சொல்லல. சரி எனக்கு கொடுத்தீங்கன்னு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எப்பாரு டிக்ஷனரி கொடுத்தேன்ல, அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கரெக்டாக அந்த ஃபோன் போகும். உள்ளே வச்சு அப்படியே டிக்ஷனரியை க்ளோஸ் பண்ணி எப்போவுமே பேக்கில் வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு அர்ஜெண்ட் இன்றைக்கி காலையில் நடந்ததில் எரிச்சலாக வந்துச்சு. ஆமாம் ஆக்சுவலி என்ன தான் ஆச்சு? அதுவா அம்மா சொல்லு. அது உங்ககிட்ட பேசிட்டு ஓடினேன்னா அப்போ அவர் மேலே மோதி விழுந்துட்டேன். எது விழுந்துட்டியா? அவன் மேலே விழுந்துட்டியா? இல்லை தள்ளி கீழே தான் விழுந்தேன். ஸோ அவர் அப்படியே இப்படியே டச் பண்ணிட்டார். டச் பண்ணிட்டானா? இந்த மாமா அசிங்கமாக பேச போகிறீங்களா? பேசுங்க, நான் கேட்கணும். நீ காதை முடிக்கோ, காதை மூடு அப்படின்னோடனே ஜங்கு காதை முடிப்பான். சிந்து கத்திட்டு கதடு கதடு சொல்கிறீங்களா? மாமா நீங்கள் அசிங்கமாக பேசுறதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மாமா. எதெல்லாம் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, நீ ரொம்ப சின்ன பையன். மாமா நீங்களும் சின்ன பையன்தான். ஏய் உன்னோட நான் ஒரு வயசு பெரியவன. ஸோ உன்னோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவன். ஸோ உனக்கு நான் பெரியவன் தான். சரி மாமா, பெரியவர் தான் நீங்கள். அதனால்தான் அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னானோ? ஆமாம்மாம்மா, அந்த புறம்போக்கு இருக்குது. சரிந்தா. என்னது? திறந்து பாரு. ஐ பனானா மில்க் ஷேக்கா? ஆமாம், முஞ்சப்பாரு. சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்றேனே. இப்போ சாப்பிடு. நீ சாப்பிட்றதுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். இல்லை இப்போ தான் குடித்தேனா, அதான். சரி எனக்கு கொடுத்துட்டு போ. எனக்கு தானே கொடுத்தீங்கன்னு நினச்சேன். கொடுத்துட்டு போ சொல்கிறீங்க. போங்க மாமா. சி அது இல்லை. அப்புறம் ஒன்று கொடுப்பியே அது. நான் எல்லாமே தான் கொடுப்பேன். என்ன வேணும்? ஓ அப்படி வர அவையெல்லாம் கொடுப்பேன் இப்போ கேட்டா. இல்லை 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 அப்படிலாம் இல்லை மாமா. அதெல்லாம் நான் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். கெஸ் கொடுத்துட்டு போ. யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. சீக்கிரம் கொடு, பீரியட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி மாமா, கண்ணை மூடுங்களேன். என்ன ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி கண்ணை மூடுங்கன்ற ப்ளீஸ். சரி கண்ணை மூடுறேன், சீக்கிரம் கொடு அப்படி சொல்லிட்டு தேங் கண்ணை மூடி நின்றுட்டுருப்பாரு. ஜங்கு கொடுக்கலான்னு போகும்போது நடுவில் கரெக்டாக அவங்க லிப்ஸுக்கு நடுவில் ஒரு கை, நடுவில் இந்த கௌசிக் வந்தால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் என்ன நடக்குது அப்படின்னோடனே அவள் தான் நம்ம ஜங்குக்கு ஓடியே போயிருப்பான். இவ்வளோ நேரமாடா கிஸ் கொடுக்க, எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் கரெக்டாக கொடுத்து தொலைய மாட்டியே டி, மேலே இருக்கிறாங்க லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மச்சே மேலேயா இருக்குது அப்படின்னோடனே பாடு நீ என்னடா பண்ணுற? அவன் ஓடிட்டான், நான் தான் வந்தேன். சீ தெளிப்போ எரும மாடு, ஏன்னா வந்தீங்க? என்னம்மாச்சி பண்ணிட்டு இருந்தா அந்த பையனா? என்னவோ கிஸ்ஸுங்கிற மெல்லங்கிற கீழங்கிற ட்ராகனை நோட் பண்ணியா? மச்சி என்ன நோட் பண்ணித்தாங்கிறேன். ஒத்தான் அங்கே இதில் கையை வச்சு அப்பளத்தான். இல்லை மச்சி உன் ஸ்நாக்ஸ் நான் கை வைப்பேனா? இங்கே பாடுறான். என்னடா பண்ணியிருந்தா? தயா காலையில் தான் நம்ம அவனை பார்த்தோம். என்ன சாயந்தரம் அவனை கூப்பிட்டு வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்க? இப்போ நைட்டு கூப்பிட்டு போய் இதெல்லாம் பண்ணுறவியா? நான் என் கூட்டிகிட்டு போனோம், அவன் என் வீட்டில் தான் இருக்கான். தயாங்க வீட்டு கூட்டு போயிட்டியா? சொல்லவே இல்லை. சி நாய, அவன் என் அக்கா பையன். அக்கா பையனா? அதான் உனக்கெல்லாம் மாமா அப்படின்னானா?
உன் காதில் வந்துருச்சா? ஆ எல்லாம் ஊந்துச்சு. அப்பயே டவுட்டாக தான் இருந்துச்சு. சிக்கிட்டியா? சொல்லு, மரியாதை எல்லாத்தையும் சொல்லு அப்படி சொல்லுவான். அவள் தான் எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாரு. அட பாவி டேய், ஏதோ குழந்தை கிழந்த எங்களுக்கு தெரியாமல் மறைச்சி கிடச்சி வச்சுருக்கியா? சி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மச்சி. அதனால் செம மச்சி, எப்படியே கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்து வச்சிட்டப்பள்ளியே. ஒரு ஜல்லியாக இருக்கல நைட்டெல்லாம். நேற்று ராத்திரி ஏ அம்மா அப்படி தான் இல்லை ஒத்தப்பட பட அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து போயிட்டே இருந்திருப்பான். என்னடா இது, ஒரு 8 மணி செய்திகள் கேட்கலான்னு பார்த்தா ஓட்டிடுறானுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சைடில் தான் சுகான் வந்து போயிட்டுருப்பான். பா, நம்ம 8 மணி செய்தியை போட்டுற வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு, ஓய் ஓய் மாமா கூப்பிட்றல்ல பார்க்க மாட்டியா? மச்சியா வந்துட்டு தான் இருக்க மச்சி. பாடியா, உன்னை யாரா வர சொன்னா? நீ தானே வா போலான்னு சொன்ன. ஒத்தடே இந்த அவனுங்க பேசும்போது எங்கேயாவது போறியா? தையாங்கூடலாம் போனோன்னா அவள் தான் தக்கத்திம்தா அடி சாவட்டி அடிப்பான். அப்போ ஜிம்மின் பின்னாடி வந்தால ஜங்கு ஜங்கு ஜங் சாணி மிதி அப்படின்னு சொல்லி அடித்து துரத்துவான். பா, எங்கே போனாலும் அடிக்கிறானுங்கடா அப்படின்ட்டு ட்ராகன் நம்மளுக்கு கேன்டீன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். திரும்பி பார்த்தா சுகா இருந்திருக்க மாட்டான். ஐயோ, இவன் எங்கடா போனான்? ஐயோ எங்கே போனான்னு தெரியல. இவனுங்க கதையை கேட்டோம் நம்மளுக்கு வேறு 3 நாள் ஆயிடுச்சே. எங்கே அங்கே போறியா சுகா அப்படின்னு கூடுவான். திரும்பிட்ட, என்ன என் பின்னாடி வரக்கூடாது சொன்னேன்ல. சரி, இனி நான் பின்னாடி வரல, முன்னாடி வரவா அப்படி சொல்லிட்டு அப்படியே முன்னாடிக்கா போய் அப்படியே அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சுக்கிட்ட போய் அப்படியே நிற்க வச்சுருப்பான். அவள் தான் சுகாவுக்கு ஆல்ரெடி செம்ம காண்டு வந்திருக்கும். காலையிலேருந்து தானாக வந்து சிக்கிட்டியா, இன்றைக்கி செத்த அப்படின்ட்டு சுகா மனசில் நினச்சிட்டுறேன். இங்கே பாரு ஜிமீன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் வராத, புரியுதா? பேபி, நான் உன்னை லவ் பண்ணுறேன் பேபி. ஏன் அது உனக்கு புரியலையா? எது? என்ன லவ் பண்ணுற நீ? ஆமாம், காலிலேருந்து எத்தனை பேர்கிட்ட இந்த டைலாக் சொல்லியிருக்க? டைலாக்கா? இல்லையே, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். அப்படியா? காலையில் பார்த்தா 6C இருக்க, அப்புறம் பார்த்தா 8Bயில் இருக்க, அப்புறம் 10Bயில் இருக்க, இப்போ இங்கே வந்திருக்க. ஓ, அப்போ காலையிலேருந்து அம்மாவை நோட் பண்ணிட்டு இருந்தியா? சொல்ல. சி, நான் என்ன நோட் பண்ணோம்? உம்மானங்கிட்ட கதை தான் அப்படி நாரிக்கிட்டு வருது. அவ்வளோ நாத்தமாக அடிக்குது. அந்த மாதிரி பர்ஃப்யூம். இங்கே பாருஷ்வா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீ என்னை தான் லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஜிமின் அழுத்தமாக சொல்லுவான். அவ்வளோதான், சுகா தூக்கி போட்டு நிறுத்திருப்பான் பெஞ்சில். அடே இறக்கடா என்ன தூக்கி மேலே நிறுத்திருக்க? மனசில் நீ இந்த கத்தில் டப்புன்னு நினச்சிட்ருக்கியா? நீ பாட்டம்டா மாடே, நீ பாட்டம். பாட்டமா? எப்படா ஸ்கிரிப்டை மாற்றுறீங்க? சரி இருக்கட்டும், பவர் பேக் போட்டமாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு ஒரு பவர் பேக்கா இரு அப்படி சொல்லிட்டு நல்ல அப்படியே ஷோல்டரோடு அப்படியே செவத்தோடு அப்படியே தூக்கியிருப்பார். நல்லா இருக்குது சுகா, நல்லா தூக்கு. எல்லாரும் என்னோட குள்ளமாக தெரியுறாங்க, நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறக்கும் போது அப்படியே கை ஸ்கிப் ஆகி அவ்வளோதான் சுகா மேலே ஜிமின் அப்படி விழுந்திருப்பான். யாரோ டாப்பு பாட்டம்னாங்க, நீ கீழே இருக்க, நான் மேலே தான் இருக்கேன் அப்படி சொல்லுவான். மரியாதையை எந்திரிடும், எந்திரி அப்படின்னு வரும். எந்திரிக்கவே மாட்டான் ஜிமின். இது நல்லா இருக்குதுன்ட்டு நல்லா சுகா மேலே எப்படி உட்காந்துருப்பான். எந்திரிடா, என் கோவத்தை வீணாக தூண்டுற பொம்பளை பொறுக்கி, எந்திரி. என்ன சொல்ல? பொம்பளை பொறுக்கிடா, நீ பொம்பளை பொறுக்கி தானே? போகிற வர பொண்ணுங்க கிட்டலாம் தக்க செய்ய இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நான் இதானே நின்று பார்த்துருக்கேன், உன்னை இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான்டா இருக்கேன். கிடைப்பானா நாக்கு போட்டு தூங்கிட்டு இருக்கா ஆள் தானே நீ அப்படி சொன்னோன்னே அவள் தான் சுகாவோட மூஞ்சி அப்படியே அழுத்தமாக பிடிச்சி அப்படியே லிப்ஸெல்லாம் கூப்பி வச்ச மாதிரி பிடிச்சிட்டு, என்ன சொல்கிறேன்? பொம்பளை பொறுக்கேன் நான் ஜஸ்ட்டு பேச தான்டா செஞ்சேன், நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். நான் ஜஸ்ட்டு பேசுனாலே கேரக்டர் இவ்வளோ தப்பாவா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவீங்க? ஆமாம், நீ நடத்துக்கிறத பொறுத்து தான்டா உன்னை பற்றி பேசுவாங்க. நாயே, எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்கிட்ட வந்து பேச பற்றியா? எந்திரான்ட்டு அப்படியே சுகா தான் அப்படியே ஜிமின் கழுத்தை அப்படியே நெரிப்பார் டைட்டாக. போடா எந்திரிச்சு போடா பொறுக்கி நாயே, எந்திரான் அப்படின்னுவாங்க. அவ்வளோதான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே எந்திரிச்சிட்டு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டார் ஜிமின். அப்படியே திரும்பி கூட பார்க்காம அப்படியே வேகமாக ஓடி இருப்பார். உன்னை சுகால
எப்படி பண்ணுறான் பாரு. இவனை நம்பி நான் லவ் பண்ணி ஏமாந்து போனோமா, எத்தனை வாட்டி ஏமாந்து போகிறது அப்படி சொல்லிட்டு நிற்பான். ஜங்குக்கு வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருப்பான். ஸோ அவங்க அம்மா தான், ஹே ஜங்குக்கா நீ வந்துட்ட, தேங்கங்க. அத்தா தெரியலத்தா, என்னை கூட்டிகிட்டு வந்து பைக்கில் விட்டுட்டு எங்கேயோ போனார், தெரியலையே. எங்கே போவார்? எங்கே இந்த ஜிம்மின் கூட தான் சுற்றிட்டு கிடப்பான், அறிவு கட்டவன். இல்லையே, அந்த அண்ணா இல்லை, அவர் ஆஃப்டர்நூனே உடம்பு சரியில்லை சொல்லி பாஸ் வாங்கிட்டு போயிட்டார். அவனுக்கு என்னாச்சு தெரியல, தயாங் மாமான்ட்டு தான் கேட்கணும். என்ன பேர் சொல்லி கூப்பிட்றா? மாமா 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 அப்படி தானே சொல்வேன். இல்லை ஸ்கூலுக்கு போனேன்னா அவங்களாம் சீனியர் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாரு வேறு. ஓ என்ன நடந்துச்சு அப்படி கேட்பாங்க. அவன் அந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டான். ஸ்கூலில் அந்த ஃபன் பண்ணது பேசியிருந்தது அது மட்டும் தான் சொல்லுவான். ஓ அப்போ என் செல்லக்குட்டிக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு போலையே. ஆமாத்த ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இங்கேயே இருந்துருவா. உனக்கு இல்லாத இடமா, நீ இங்கேயே இருந்துரு, அத்தை கூடயே இருந்துரு, லைஃப் லைன் இங்கேயே இருந்துரு. இருந்துடுறேனே அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பான். அப்போ தான் தயாங் உள்ளே வருவான். பார்த்தா டிப்டப்பாக ரெடியாகி வந்திருப்பான். ஏய் தயாங் எங்கேருந்து வரேன்? ஷாப்பிங் பண்ணிட்டு வரேம்மா. என்னடா ட்ரெஸ் இது? வெளியே போகிறேன். வெளியே போறியா? ஏய் ஜங்குக் இங்கே இருக்கான் தனியாக, அவன் கூட இருப்பான்லாம் இல்லைல்ல உனக்கு? அவனையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். பார் அவனெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன் கூட்டிகிட்டு போகக்கூடாது? இங்கே பாரா, அவன் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கான்டா, அவன் கூட சேர்ந்து உட்காந்து படி. ஷியோ நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். பேசாமல் போய் தொலை. நான் அவனையும் கூட்டிகிட்டு தான் போவேன். இங்கே பார்த்தயாங் நீ கெட்டு போனது போதும், அவனையும் சேர்த்து கெட்டு போக வைக்க வேணாம். அப்படியே தூக்கி போய் ஃபிஜில் வைங்க அவனை. போடடே அப்படின்ட்டு அவங்க அம்மா எதிர்த்து போயிருப்பாங்க. உடனே ஜங்குக்கு தான் தயாங்க பார்த்துருக்கவே மாட்டான். அவன் இன்னும் குடிஞ்சு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பேபி அப்படின்னு காதுக்கிட்ட போய் கேட்டுனே. மாமா ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டுருக்கேன் மாமா. ஹோம்ஒர்க் எழுதுறீங்களா? நீங்கள் எது எழுதலையா மாமா? நானா? அதெல்லாம் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன மாமா சொல்கிறீங்க? நான்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ரா, என்னையெல்லாம் ஹோம்ஒர்க் எழுத சொல்லவும் முடியாது, எழுத வைக்கவும் முடியாது அப்படி சொல்லுவான். அப்படியா இருங்க அப்படி சொல்லிட்டு தயாங் ரூமுக்கு போயிட்டு அவன் பேக்லேருந்து எடுத்துகிட்டு வருவான். பார்த்தா ஹோம்ஒர்க்லாம் இருக்கும். மாதிரி எதையும் கூட சேர்ந்து உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுங்க மாமா. என்னடா மிரட்டுற? நான் அப்புறம் தான் மிரட்டுவேன். மாதிரி எதையும் எழுதுங்க. இப்போ நீங்கள் எழுதியே ஆகணும், என் கூட சேர்ந்து எழுதணும். ஓ அப்படியா சரி. தயாங் ஹோம்ஒர்க் எழுதுறாரு. பட் ஜங்குக் என்ன தருவார்? எதுனாலும் தருவேன், முதல்ல ஹோம்ஒர்க் எழுதுங்க. இங்கே பாருங்கள், எஜுகேஷன் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். பாரா என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ அறிவு, வீட்டில் ஒருத்தர் படித்தா போதாதாடா, நீ படிடா. மாமா படிக்க வைக்கிறேன். அப்படி படிக்க வச்சு கிழிச்சிடுறீங்க, போங்க. மரியாதையும் கூட சேர்ந்து எழுதுங்க. சரி எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டு தான் இருந்திருப்பாரு. தயாங்க எழுத மாட்டேன் சொல்லுவார். பட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுடுவார். அந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டார். சும்மா ஒரு சீனை போட்டிருப்பாரு. ஸோ இதை எழுதுறது பார்த்தா தான் அவங்க அம்மா கிச்சன்லேருந்து, ஏன்னாடா இது நம்ம பிள்ளையா, கண்ணை நல்லா கசக்கி பார்ப்பாங்க. ஐயோ நான் பெற்ற புதல்வன் தான் ஹோம்ஒர்க் எழுதுறான், என்ன ஒரு அதிசயம். அதுவும் ஜங்குக் சொன்னால் செய்கிறானே, சம்திங் ராங். காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டான் ஜங்குக். மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னே சாப்பிட்றேன் அப்படின்றான். ஐயோ என்னத்த சொல்கிறதுலே, இவ அக்கா பொட்டச்சியை பெற்று படிச்சோன்னா ஆம்பளை பையனை பெற்று போட்டா. பொட்டச்சியாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆம்பளை பையனை என்ன பண்ணுறது தெரியலையே. ஒருவேளை இதுக்குள்ளே ஏதாவது போதோ தெரியலையே. மலா பிரதமலா கண்ணில் விளக்கண்ணே ஊற்றி பாரு மலா அப்படின்ட்டு நம்ம தேவங்க அம்மா தான் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்ட்டு அவங்க அப்பா பின்னாடி மலா 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 அப்படின்ட்டு இருப்பாரு. என்னங்க பசங்களாம் அங்கே இருக்காங்க. ஒன்றும் இல்லை மலா, பையன் என்ன பண்ணுறான்? ஹோம்ஒர்க் எழுதுறான். எதா தயாங்க ஹோம்ஒர்க் எழுதுறானா? குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியாடியே அடிச்சே. அது இல்லை மனுஷா, இந்த ஜங்குக் பையன் ஹோம்ஒர்க் எழுதுங்க மாமா அப்படின்னு ஒன்று எழுதுறாங்க. சரி ஒரு நல்ல விஷயம். ஏங்க நான் வந்த நாள்லேருந்து பார்க்குறேன், குட்டி போட போன மாதிரி ஜங்குக் பின்னாடி சுற்றுறான். அட்டம் பிடிச்சி எப்படி கூப்பிட்டு வந்தான். எனக்கும் ஒரு டவுட்டாக தாண்டி இருக்குது. லவ் கவ் பண்ணுவானா? பண்ண என்ன, அவள் அக்கா பையன் தானே. ஏண்டி ஏங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, பசங்களுக்கு பிடிச்சா நம்ம செய்யணும். கரெக்ட் தான். ஆனால் என்ன வாரிசு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அது இல்லடி, நம்ம மூணாவது பெற்றுக்கலாமா? அடி சிறப்பால நாயை. தயாங்கப்பா உழுந்தடிச்சு ஓடி இருப்பார். சே
பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் என்னை 3வது பெக்க வைக்காம விட மாட்டான் போலையே, வெறி பிடிச்சவன் சி அப்படின்ட்டு தயங்க அம்மா தயங்க அப்பாவை திட்டிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சவுண்ட்லாம் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பையன் சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டு, மாமா ஸ்லோவாக போங்க, எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? பயமாக இருந்தால் மாமாவை பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிறேன். அது ஏன் மாமா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகலான்னு சொன்னால் அப்படியே வேகமாக இழுத்துட்டு வரீங்க? அப்புறம் அம்மா டைம் ஆயிடுச்சு, வெளியே ஒன்றும் போ தேவையில்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படியா? சரி. அத்தை வேற என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா? இல்லை, ஸ்கூலில் உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க மாமா. யாருக்கு? எனக்கா? இல்லை, உங்களை பற்றி கேட்கல, என்னை பற்றி கேட்டாங்க. ஏண்டா ஸ்கூலுக்கு வந்து 2-3 நாள் தானே ஆகுது, ஏன் அம்மா அப்படி ஏன் கேட்டாங்க? தெரியலையே, அம்மா கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இங்கே பாரு, ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு லவ்வெல்லாம் பிடிக்காது அப்படி மட்டும் சொல்லணும், புரியுதா? பொய்க்கு ஏதாவது சொல்லி போய் ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது. சரி மாமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டைட்டாக தயங்கோட இருப்பதான் கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துக்கிட்டே வந்திருப்பாரு. ஸோ லைட்டாக மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மாமா மழை பெய்யுது மாமா, ஒரு மழை தாங்க மாமா. அவன் லாங் டிரைவில் அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு அப்படியே அவங்க லவ் பண்ணுறவங்கள அக் பண்ணிக்கிட்டு அப்படி செம்மையாக போகணும்னு நினைப்பாங்க. நீ என்னடா பட்டிக்காடு ஓரமாக நிறுத்துங்கன்ற. மாமா இடி விழுந்தா நம்ம மேலே விழுந்தா கருகிருவோம் மாமா. பரதேசி பையில யார் அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தது? படத்தில் பார்த்ததுலையா? இரு, அங்கே ஒரு காஃபி ஷாப் வருது, நிறுத்தி தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் தான் இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே தலையெல்லாம் தொடைச்சிட்டு ஐஸ் காஃபி வாங்கி உட்காந்துருப்பாங்க. 2 பேர் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே கண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான். மாமா சொல்லுடா. மாமா சொல்லு ஜங்குக். இப்போது நம்ம லவ் பண்ணுறோம்ல? ஆமாம். வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமா? ரைட் கால் செருப்படியில் உனக்கு, லெஃப்ட் கால் செருப்படி எனக்கு. ஏமாம்மா? ஏன்னா தெரில, நம்ம ஃபேமிலி அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் கொஞ்சம் பயமாக தாண்டா இருக்குது அப்படி சொல்லுவார். மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியா? உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? திடீர்னு பிரிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? பிரிச்சுட்டு போயிட்டா போக வேண்டியதான். மாமா அப்போல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ தெரியுமா? இவ்வளோ. எது இவ்வளோண்டா? இவ்வளோ அப்படி சொல்லிட்டு கையை நல்லா விரித்து கத்துவார். அங்கே இருக்கவங்களாம் இவங்கள தான் பார்த்துருப்பாங்க. சரி 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 புரியுது உனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஆமாம், நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே கூட ஏன் ஆட்டை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவேன். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், நான் சின்ன வயசில் வந்து கேட்டதெல்லாம் தயாங் மாமா உன்னை இப்படி பார்த்துப்பாரு, தயாங் மாமா உன்னை அப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு எல்லோரும் என்னை சுற்றி இருக்கவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அது ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போதுலேருந்து நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. தயாங் மாமா அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? டேய் ஜங்குக் என்ன சொல்கிற? ஆமாம், சின்ன வயசில் அந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, டேய் நீ பையனாக பிறந்துட்ட, பொண்ணாக பிறந்தா என் தம்பிக்கு தாண்டா நீ அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, தயாங் மாமாவை யாருக்குமே தரக்கூடாது, எனக்கு மட்டும்தான். எனக்கு எவ்வளோ பொசினஸ் இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னடா சொல்கிற புதுசாக? ஆமாம், சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட நான் மட்டும் தான் விளையாடணும், நான் மட்டும் தான் எப்போயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிவிட்டு எவ்வளோ அடம் பிடிச்சி தெரியுமா ஊர்லேருந்து உங்கள் கூட வருவேன். ஆனால் உங்களுக்கு என் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியலையே. அதுவா, நான் நீ பிறந்தோன்னே உன்னை தூக்கி உன் அம்மா இல்லை என் அக்கா என் கையில் கொடுத்துட்டு இந்தாடா இதுதான் உன் உயிர் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்க தெரியல. ஆனால் நான் அவனை பார்த்தேன்டா, அந்த முட்டைக்கண்ணு, அந்த நீளமான மூக்கு, சிப்புன்னு அழுதுகிட்டே இருந்த நான் என்னோடய கட்டவரில் வாயில் வச்சேன்னு அப்படியே சிப்புன்னு சப்பிக்கிட்டு அமைதியாக இருந்தடா. அப்போத்துலேருந்து நான் உன்னை யாருக்குமே தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் தெரியுமா? எல்லோரும் வந்து கேட்பாங்க, குழந்தைய கூட வச்சுக்கணும்னு. கொடுப்பேனா நான்? தயாங் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். தயாங்க்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா தரமாட்டான். அது முக்கியமாக ஜங்குக்குனா யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அம்மா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன?
ஆமாம் ஜங்குக், நீ எனக்காக தான் பிறந்து வந்திருக்க தெரியுமா? அப்படியா? ம், மாமா. ம், ஐ லவ் யூ. ம், ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் மனசை விட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மழை வந்து நிற்கிற மாதிரியே இருந்திருக்காது. ஜங்குக் தான், மாமா மழை நிற்க வேணாம், நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோமா? சரி போகலாம். சரி, ரெயின் கோட் வேறு மாமா எடுத்துகிட்டு வரலையே. ஹெல்மெட் மட்டும் தான் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும், நனைஞ்சிருவேன், உனக்கு குளிருமே. குளிராது. ஏன்? நான் உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்க போகிறேன் மாமா அப்படின்வான். நீ பண்ணலன்னா வேறு யார் பண்ண போகிறா பட்டிக்காடு அப்படின்னுவாரு. சரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ வரும்போது அவ்வளோ ஸ்பீடாக வந்திருப்பாங்க. ஸோ போகும்போது அவ்வளோ ஸ்லோவாக அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போவாங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு என்னவோ டைட்டாக கட்டிப்பிடிச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு இருப்பார். முடிஞ்சிருக்கே இருக்காது. அப்படியே அவர் பல்லெல்லாம் நடுங்கிறது அப்படியே நம்ம தேங்க் கேட்கும் சவுண்டு காதில். ஜங்குக் வாயை திறந்தாலே போய்தான்ல. ஆமாம்மா, கொஞ்சம் அவரைக்கா இருக்கு, ரொம்ப குளிருது, அதான் வா. என்னடா இப்படி நடுங்குது உனக்கு? மாமா உங்களுக்கு நடுங்குது, நம்ம 2 பேருக்கு வயசான இப்படி தான் மாமா பேசுவோம். ஜங்குக்கு சரி, பக்கத்தில் ஏதோ டெசர்ட் மாதிரி இருக்கு, ஹோட்டல்னு நினைக்கிறேன். போனாமா? ஹோட்டலா? வேண்டாம், வீட்டுக்கு போ. ஜங்குக் போக முடியாதுடா, பைக்கில் மழை பாரு, மழை பெய்யுதுடா, ரோடு தெரியாது, வண்டியில் விழுந்துருவோம், ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆனால் அத்தை எதாவது நினைப்பாங்களா? நான் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ வா. இங்கே பாரு ஜங்குக், மாமா சொல்ல கேட்க மாட்டியா? கேட்பேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? மலையில் டான்ஸ் ஆட போகிறேன். எது டான்ஸ் ஆட போறியா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் நல்லா மலையில் குதிச்சு ஆடிருப்பார். அதை தயாங்க பார்த்துட்டு போதுண்டா வாடான்னு இழுத்துட்டு உள்ளே போயிருப்பார். போனதுலேருந்து ஒரே குளிரிட்டே இருந்திருக்கும். ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு போ, வாமா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பார், போய் குளி அப்படின்னு ஜக்கு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே தயாங் சூப்பெலாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாரு. ஐ சூப்பா மாமா? ஆமாம் குடி, ஃபுல்லாத்தையும் குடி, மிச்சம் வைக்காத, அம்மாகிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே தான் வந்திருப்பாரு. ஆமாம் இந்த மாதிரி வந்தோம், மழை ரொம்ப பெஞ்சுது. ஐயோ ஜக்குக்கு என்னடா ஆச்சு? அவனுக்கெலாம் ஒன்றும் ஆகலாமா, பக்கத்தில் தான், நம்ம எப்பயும் ஃபேமிலியாக வருவோம்ல, அங்கே தான் வந்திருக்கேன். சரி தேங், பத்திரமா இரு, நீயும் பத்திரமா இரு, ஜங்குக்கு பத்திரமா இருங்க, காலையில் வந்துடுங்க ஓகேவா? நைட்டு மழை நின்றா கூட வரணும்னு அவசியம் இல்லை, காலையில் வாங்க ஓகேவா? சரிம்மா, குட் நைட். பார்த்துருங்க அப்படி சொல்லிட்டு வச்சுட்ருப்பாங்க தயாங்கோட மம்மி. ஸோ தயாங் தான் உள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கு இருக்க மாட்டான். ஜங்குக் எங்கடா போனேன் அப்படி சொல்லிட்டு வந்தால் பால்கனியில் தான். அப்போ கூட அடங்க மாட்டான், கையை தண்ணியில் விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்திருப்பான். பார்த்தோன்னே செமக்கம் வந்திருக்கும். ஜங்குக் எருமை, என்னடா மழையை பார்த்ததே இல்லையா, இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்க? மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மாமாவை விடவா? இல்லை மாமா தான் ரொம்ப பிடிக்கும். அப்போனா உள்ளே வந்து தொலை அப்படி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாரு. திரும்ப கையெல்லாம் தொடச்சி விட்ருப்பாரு. ஸோ அங்கே இருக்க ஹோட்டல் டவல் மாதிரி தானே ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை தான் வேர் பண்ணியிருப்பாரு. இங்கே பார், ட்ரெஸ்ஸு கூட வேறு கிடையாது, இப்படியே தான் இருக்கணும் நைட்டு. குளிர்ச்சின்னா என்ன பண்ணுவேன்? குளிர்ச்சின்னா மாமா கட்டி பிடிச்சிப்பேன். மாமா கட்டி பிடிச்சிப்பியா? அப்படின்னு இருப்பான். மாமாவுக்கு ஏதோ தோணுமே, அதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே கைப்பட்டு கால்பட்டு தூங்கணும், அவ்வளோதான். இதை கையை போட்டு காலை போட்டு தூங்கணுமா? அதுவும் தயாங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டா? அதெல்லாம் கிடையாது, சும்மா இப்போ பார்த்து பெசக்காசுன்னு என்னை கூட்டிகிட்டு போய் என்னென்னலாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க மாமா, கண்ணை நோண்டி போட்டுருவேன். இந்த பாரு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பாரு. ஜங்குக் இங்கே பாரு, மரியாதை போயிடுங்க மாமா, நான் உங்களை பார்க்க விருப்பப்படலை. மாமாவே வெளியே போன்னு சொல்கிறல,
இந்த மாமாவை வெளியே போக சொல்லிட்டல அப்படி சொல்லிட்டு தயாங் ஃபேக்காக அழுதுகிட்டே இருப்பான். ஜங்குக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பெட்ஷீட்குள்ளே ஃபுல்லாக தலையை விட்டுட்டு அப்படி படுத்திருப்பான், உடம்ப எதுவுமே வெளியே காட்டாமல். ஏன்னா சும்மா லைட்டாக அப்படி இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க இவ்வளோ டைமு. ஃபுல்லாகவே முடிச்சிட்ருப்பான் தயாங் ஜங்குக்கை. அதனால் அவனுக்கு ஒரு பெயினாக இருந்திருக்கும். அது வேறு அந்த மழை பெஞ்சு அதுக்கும் ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு மாதிரி மூடாகி அவ்வளோதான் பாவம் ஜங்குக்கை கதற விட்ருப்பான் தயாங். அதனால தான் ஜங்கு கோவமாக இருப்பான். மாமா மரியாதையே போயிடுங்க, நான் ஊருக்கு போகிறேன். டேய் என்னடா என்ன, போங்க மாமா, நீங்கள் ரொம்ப மோசம். எது ஜாங்கோக், நீங்கள் கொஞ்சம் பாரு அப்படி சொல்லி பெட்ஷீட்லேருந்து ஃபேஸ் அப்படியே எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா மூஞ்செல்லாம் சோகமாக இருக்கும், அங்கங்கே ஒரே கிமாக்ஸ் தான். இங்கே பாரு, ஏய் ஜாங்கோக் அழகாக இருக்கியே, வாயை மூடுங்க மாமா. என்ன நான் பொதும் நிறுத்திக்கலாம் சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் சொன்னீங்க. இப்போ நீ என்ன சொன்ன? நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? அது ஏதோ அறியா பிள்ளை தெரியாமல் சொல்கிறேன்னு விட வேண்டியதானே. எதை அறியாது பிள்ளை தெரியாமையா? என்னடா சொன்னேன்? என்னை வெறுப்பேற்றுற மாதிரி என்ன சொன்னேன்? பாடியை குச்சி மாதிரி வச்சுருக்கீங்க, உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு சொன்னியா இல்லையா? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், சப்பீஸ் மாதிரி இருக்கீங்களே, ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். அப்படியா? நல்லா கதற விட்ருப்போம் போலையே. போங்க மாமா, ரொம்ப 18+ வருது, வாயை மூடிட்டு அடுத்த சாப்டருக்கு போவோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தயாங் தான் ஜங்குக்கை பாவமாக இருக்கிறான்ட்டு தூக்கிட்டு கீழே இறங்கி வந்திருப்பார். ஸோ அங்கேயே பைக்கை போட்டுட்டு அங்கே கால் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்தே தூக்கிட்டு தான் ரூமுக்கு போயிருப்பான். இதெல்லாம் ஜங்குக்கம்மா கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எதுவுமே கேட்டிருக்கவே மாட்டாங்க. தயாங்க அப்பா தான் மழை 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 வந்துட்டாங்களா பசங்க? வந்துட்டாங்க. தயாங்கள ஜங்குக்கை தூக்கிட்டு போய் விட்டான், என்னன்னு தெரியல, வந்தோடனே கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக தயாங் தான் கீழே இறங்கி வந்திருப்பான். ஏய் தயாங், ஆமாம் வந்துட்டோமா. சரி, எங்கே ஜங்குக்குங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, சாப்பிட்ணும். இல்லைம்மா சாப்பிட்டு வந்துட்டோம், பரவாயில்ல கூப்பிடு. இல்லைம்மா பைக்கில் வரும்போது விழுந்துட்டோம். என்னடா சொல்கிற? ஆமாம்மா, அதான் அவனுக்கு காலில் லைட்டாக சுளுக்கு மாதிரி பிடிச்சிடுச்சு. ஸோ அதான் அவனை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அவன் அப்புறம் வந்து சாப்பிட்டோமே. ஓ அப்படியாடா, சரிடா சரி. பைக் எங்கே? அதை அங்கேயே போட்டு வந்துட்டேன், காரில் தான் வந்தோம். ஓகே சரி, இப்போதைக்கு காலேஜுக்கு பைக்கிலலாம் போகாத. சரிம்மா. ஸோ டேஸ் எல்லாம் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப இணைஞ்சனால தயாங்கும் சரி ஜங்குக்கும் சரி நல்லா ஸ்கூல் டேஸில் கூட அவன் மாமாலாம் கூப்பிடாத அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு எங்கே பார்த்தாலும் கப்பலாக உட்காந்துக்கிட்டு ஒரே கடலை போட்டுட்டு தான் இருந்திருப்பானுங்க 2 பேரும். ஆப்போசிட் கிளாஸ்னால நல்லா கட் அடிச்சுட்டு போகிறது சுற்றுறது அப்படின்னு நல்லா ஃபன் பண்ணி இருந்திருப்பாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். தயாங்க்கு ஃபுல்லாக ஜங்குக்கு தான் சொல்லி தருவான். அவன் 10th தான் படிச்சிருந்தாலும் ஃபுல்லாக நீயும் பாஸ் ஆகணும், நீயும் படிக்கணும், ஒன்றா ஒரே காலேஜுக்கு போகணும் அப்படி இப்படி சொல்லி எப்படியோ மைண்டெல்லாம் மாற்றி தயாங்க்கு நீ பண்ணினா இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படி இப்படி சொல்லி படிக்க வச்சுருப்பான். இந்த மாதிரி தான் ஒரு நாள் என்ன இருக்கலாம், தயாங்க்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கும். மாமா ஃபுட்பால் மேட்ச் வேணாம், வீட்டுக்கு போகலாமா? டேய் என்னடா பின்னாடியே நான் சுற்றிட்டே இருக்க முடியுமா? ப்ளீஸ் மாமா இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துடுவா. வேண்டாம், என் கூட வா வீட்டுக்கு. டேய் என்ன சும்மா இங்கே பாரு, நான் முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ ரொம்ப நீ என்னை கைக்குள்ளே வச்சுக்கணுன்னு பார்க்குற ஜங்குக், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னம்மாம்மா இப்படி என்ன பேசுகிறீங்க? அப்புறம் என்ன? இங்கே பாரு ப்ளீஸ்டா, ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும்டா, மேட்ச்டா. இங்கே பாருச்சு, நான் போய் ஆகணும். மாமா அப்போ என் கூட இருக்க மாட்டீங்களா? டேய் மேட்சை முடிச்சுட்டு வரேன்டா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் இப்போ கூப்பிட்டேன். டேய் உனக்கு புரியலையா? ஏன் உனக்கு மூட் ஆயிடுச்சா? உடனே நான் வந்தாகணுமா? மாமா அது இல்லை, இங்கே பாரு ஜங்குக். இல்லை மாமா, நீங்கள் என் மாமா மாதிரி பேச மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அழுத்துகிட்டே போயிருப்பான். ரீசன் என்னென்னா தயாங் அம்மா அப்பா வெட்டிங் டே. ஸோ 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் ரிமைண்டிங் பண்ணிருப்பான் நம்ம ஜங்குக். அது தயாங்
அந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தனால மறந்துட்டுருப்பான். அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்ருப்பான். தப்பாக நினச்சிருப்பாங்க. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தயாங் கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். தயாங் நினச்சிட்டுப்பான் கிரவுண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே தான் அழுதுகிட்டு சொல்லிட்டு கேமில் அப்படியே இருந்திருப்பான். ஸோ அது ஒரு ஈவினிங் ஆகி ஒரு 7:30 வரைக்கும் மேட்ச் போயிருக்கோம். முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிரவுண்டில் இருந்திருக்க மாட்டான். ஸோ வீட்டுக்கு தான் போயிருப்பான். அழுமூஞ்சி வீட்டுக்கு போயிடுச்சு பட்டிக்காடு, வீட்டுக்கு போய் சமாளிக்கணும் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு. பார்த்தா ஜங்குக் அங்கே வந்திருக்க மாட்டான். ஆமாம் எங்கம்மா? அவள் ஆத்தா வந்தா என்னன்னு தெரியல, பிள்ளைய பார்க்கணும், ஒரு வாரம் லீவ் போடணும் அப்படி சொன்னான். சரிம்மா வரேன்னு போயிட்டான். எது போயிட்டானா? என்னம்மா ஏதோ கடைக்கு போனேன், வெங்காய தக்காளி வாங்கினேன், கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டாங்க, கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்க. ஜங்குக்கை யார்கிட்ட நீ அமுச்சு வச்சேன்? ஏண்டா அவளோட அம்மா அப்பா வந்தாங்கடா, ஸோ கூப்பிட்டாங்கடா, அதனால் அவன் கிளம்பி போயிட்டான்டா. அவன் சரி போகிறேன்னு சொன்னனால தானே நான் விட்டேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஜங்குக் போகிறேன் நான் சொன்னான். ஆமாம், வரும்போதுமே ஏதோ டல்லாக தான் வந்தா. அப்புறம் ஏதோ ரூமில் வச்சுருக்கானோ, உன்னை பார்க்க சொன்னான். ரூம்லையா? ஸோ வேகமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி உள்ளே போய் பார்த்தா தயாங்க அம்மா அப்பாவுக்கு தான் ஒரு வெட்டிங் கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பான். வாங்கிட்டு இவங்க 2 பேருக்கு ஆனிவர்சரி கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பான். அப்போ தான் யோசிச்சு பார்ப்பான், இவங்க அம்மா அப்பா வெட்டிங் டேக்கு எப்போயுமே ஊருக்கு போவாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்களோட லவ்வோட வெட்டிங் டே சொல்லிவிட்டு 2 பேரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பானுங்க. தயாங்கும் ஜங்குக்கும் அந்த ஞாபகமும் அப்போ தான் வரும். தயாங் இப்படா மறந்த அப்படி சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மா அப்பா கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துட்டு தயாங்க்கு வச்சுருந்ததை திறந்து பார்த்தா ஒரு ப்ரேஸ்லெட் தான். ஸோ அதில் ஒரு ஹாஃப் ஹார்ட்டு மட்டும் தான் தயாங்கிட்ட இருக்கும், இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட இருக்கும். ஸோ அதை பாதையை பார்த்துட்டு என்ன சொல்லாமல் போயிட்டேடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா ஜங்குக்கு அப்படி சொல்லிவிட்டு அவரோட ஃபோனை தான் போடுவார். பார்த்தா அந்த சின்ன ஃபோனும் அந்த ரூமில் தான் இருக்கும். ஃபோனே வச்சுட்டு போயிட்டியா, என்னத்தை தான் இப்போ எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு போய் பார்த்தா எதுவுமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான். எல்லாத்தையும் அங்கே தான் போட்டு போயிருப்பான். ஒன்று கூட எடுத்துகிட்டு போல, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என்னையும் இங்கே போட்டுட்டு நீ போயிட்டடா. உங்கள் அம்மா கூப்பிட்டானே, தயாங்க எப்படிடா விட்டுட்டு போனேன்? தயாங்க ஒன்று உம்மா மற்ற வந்து உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு உட்காந்துருப்பான். ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்துருப்பான். மாமா நான் இங்கே இருக்கேன், மாமா எனக்கு இது வேணாம், மாமா பீச்சுக்கு போகலாமா, மாமா அங்கே போகலாமா, மாமா எனக்கு இந்த ஸ்வீட் வேணும், மாமா என்னை விடுங்க, மாமா இங்கே போகலாமா சங்கோக்கு இங்கே தான் இருக்கேன் மாமா. தயாங்கு அப்படி தலையை வெடிச்சிடுற மாதிரி இருந்திருக்கும். என்னால் முடியல ஜங்குக், நீ உன்னை மாமா சொல்லாத சொல்லுவேன், இப்போ என்னை கூப்பிட நீ இங்கே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை அப்படின்னு நினச்சி பார்ப்பாரு. மச்சம் அழிக்க முடியாது. திருஷ்டிப்பட்டா ஐயா பெரிய அழகிய நீங்க, உண்மையை சொல்லட்டுமா? கண்ணு முட்டை, மூக்கு முன்ன, சப்ப வாய், எல்லாத்தையும் விட இது மட்டும்தான் மட்டமா அழகா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிட்டா எடுக்கூடாது, இதை நான் எடுத்துக்கிட்டா கூடாது, இது என்னோட ராட்சசன். தயாங் தான் செம்மையாக வீட்டில் அட்டம் பிடிச்சி எனக்கு தெரியாது ஜங்குக்கை கூட்டிகிட்டு வரணும், அவன் வரா மாதிரியே தெரியல, வாங்க ஒரு வாரம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை இழுத்துட்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா வீட்டில் இருந்திருக்கவே மாட்டான் ஜங்குக்கு. எங்கே போனான் அக்கா, எங்கக்கா போனான்? அவனா வெளியே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கானா? அவனை வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. டேய் அவனா தாண்டா சொல்லியிருந்தான், மாமா எங்கேயும் போகக்கூடாது சொல்லியிருக்காரு, வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சும்மா வயத்து இந்த மேமேன்னு போகிறான். நான் தான் போ உள்ளே உட்காந்துருக்காத, போய் விளையாடு போ அப்படின்னு நான் தான் துரத்தி விட்டேன். என் அக்கா இருக்காளே சரியானவ அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் எங்கேயுமே போயிருக்கவே மாட்டான். வீட்டுக்கு அந்த சைடு பேக் சைடில் தான் உட்காந்துருப்பான் குத்த வச்சு. அதை பார்த்தோன்னே தயங்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தான், ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்திருக்கும். அங்கே போயிட்டு ஜாங்கோக் அப்படின்ட்டு இருப்பார். திரும்பிட்டு அப்படின்னு திரும்பிடுவார். டேய் நான் யாருன்னு தெரிதா இல்லையா, மறந்துட்டியா? போங்க மாமா, சும்மா என்னோடய கற்பனையில் நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க, போங்க, என்னை திட்டினீங்களா போங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வேப்பிலை குச்சி இருந்திருக்கோம், அதை எடுத்து போன்னு அடிச்சிருப்பாரு. ஏமா எப்படி அடிக்கிறான், இவனை கட்டினானா பயங்கரமாக அடிப்பான் அப்படியே. ஐயோ நான் அவனை கல்யாணம் படிக்கலடா அப்படின்ட்டு ஓடுவான். வலிச்சுதான். ஐயோ இது என் கற்பனை இல்லையா? ஐயோ மாமா நீங்கள் தான் வந்துக்கிறீங்களா? மாமா
மாமா அப்படின்ட்டு பின்னாடி ஓடிருப்பான். ஐயோ எப்படி அடிக்கிற, சொல்லுன்னு விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தா காலில் பட்டையாக ஒன்று விழுந்திருக்கும். அப்பா எப்படி அடிக்கிறான், போடா போ, நான் ஊருக்கே போகிறேன். ஐயோ மாமா நான் என் இமேஜினேஷன் நினச்சிட்டேன் மாமா, அதான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். ஜங்குக்கு வர வர மாறிட்டேன், சிரிக்கிறியா நீ, பனிஷ்மெண்ட் தரணுமா? வேணாம் மாமா வேணாம், சாரி சாரி. சரி சரி, எதுக்கு நீ மாமாட்ட சொல்லாமா நீ போனேன்? இல்லை மாமா, அம்மா வந்திருந்தாங்களா. சரி, அம்மா பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பாசம் பொங்கிருச்சா? சரி மாமாகிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இல்லை வெயிட் பண்ணலான் தான் பார்த்தோம், ஆனால் டைம் ஆகிடுச்சி, அதான் கிளம்பிட்டோம். அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுல எனக்கு. வீட்டில் தனியாகவே இருக்க முடியல தெரியுமா, எங்கே பார்த்தாலும் நீ என்னை மாமா மாமான்னு கூப்பிட்றதே. ஐயோ தலையை விடிஞ்சிருச்சு தெரியுமா. அப்படியா, மறுநாளே வந்திருக்கலாம்ல. மறுநாளே வரணுமா? நீ கோச்சிக்கிட்டு போவ, நான் உடனே வந்துடணுமா? இல்லை நீங்கள் வா, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலே நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன்னு உங்களுக்கு தெரியாத மாமா? ஆமாம்ல, அதை மறந்துட்டேன் பார்த்தியா. அடுத்தபடி நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். சரி போகலாமா வீட்டுக்கு? போகலான் தான், ஆனால் என்னடா உன் அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுருக்கா. ஆமாம் அம்மா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னது? அட பாவி, என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா, பயமாக இருக்குது. டேய் ஜங்குக்கு மாமாக்கு ஆப்புக்கு போய் எதுவும் வைக்கலையே? இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்கம்மா தான், போகலாமாடா வீட்டுக்கு? போகலாம். ஜங்குக்கெல்லாம் வரமாட்டான், அவன் இங்கே தான் இருப்பான். அம்மா ஏய் என்னெல்லாம் பண்ணீங்க எங்களுக்கு தெரியும், ஜங்குக்கு இங்கே இருக்கட்டும். அம்மா என்னோட செல்லம்மா இல்லை, ப்ளீஸ்மா ஜங்குக்கா வரட்டுமே நம்ம கூட. தயா, நீ ஒரு நாளும் இப்படி அம்மாக்கிட்ட வந்து பேசினதே இல்லையடா கண்ணா. இன்றைக்கி என்ன அம்மாவுக்கு ஐசத்துக்கு அப்படி நெஞ்சு மேலே வைக்கிற? அம்மா எதுக்கு ஜங்குக்கா வர வேணாம் சொல்கிறீங்க? உன்னை பெற்ற தகப்பன் வருவான், அவன் சொல்லுவான் கேளுனா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போயிருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? அவன் வேறு பாதி தான் சொன்னான், மீதி சொல்லலை. அப்படி தலை அப்படி வெடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் மச்சான் என்னை விட்டுட்டு டூருக்கு வந்தியா? டேய் ஜிமினே, நீ எப்படா வந்த? நான் மட்டும் வரல, ட்ராகனும் வந்திருக்கான். ட்ராகன் பண்ணி நீயுமா வந்திருக்கேன்? நானும் வந்திருக்கேன். அப்பா நீங்களுமா? நான் தாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா கண்ணா? அம்மா கிட்ட போய் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் அவங்க அப்பா. ட்ராகன், ஜிமினு எப்படா வந்தீங்க? நாங்கள் எங்கே அமைச்சு வந்தோம், ஒரு 2 மணி கல் பக்கம் வரலையே. இன்னும் ஆச்சு, அந்த உன் கூட வருவானே பப்பாளி மூஞ்சி, அவனையும் காணணும். என் லவரு ஃபீல் பண்ண அமைச்சு, அதான் வந்தேன். லவரா? யார்? சுகா பேபியே, அதான் யாழ். டே எதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் சேர்ந்துட்டோம் தெரியுமா? அடப்பாவீங்களா, இது எப்படா ஆச்சு? அதை நான் சொல்கிறேன். ஆனால் வீட்டுக்கு வந்த மிச்சி உங்கள் ஒப்பன் எதையோ குறுன்னு தேடிக்கிட்டு இருந்தான். நான் தான் அங்கிளு அப்படின்னு வாங்கடா உங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு எங்களை கூப்பிட்டு வந்துட்டான் மிச்சி. ஒன்றும் சொல்ல உங்கள் ஒப்பன். என்னவா இருக்கும்? ஐயோ எனக்குமே தெரிலடா என்னவாச்சின்னு. அன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சிட்டு வந்ததில்ல, அதோட அவனை கூட்டிகிட்டு போனது தான்டா. வரல சொல்லிட்டு தான்டா நான் வந்தேன். என் அம்மா அப்படியே மூஞ்ச காட்டுறா, என் அக்கா விட்டா சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவா போல மச்சியா, அப்படி பண்ணுறான். ஐயோ இது தெரியாமல் நாங்கள் வேற வந்து மாட்டிக்கிட்டோம் பிள்ளையா. உங்கள் அப்பா வேற காரில் வரும்போது அப்படியா இப்படியா ஐயோ ஐயோன்னு மெகா சீரியலில் வர ஆயா மாதிரி கத்திக்கிட்டே வந்தான் உன் அப்பன். எனக்கு வேற பயமாக இருக்குது. தேங்க பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஒரு குண்டா ஓடி வந்து முன்னாடி விழும். அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு தான் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாரு, மரியாதை இந்த டேப்லெட்லாம் சாப்பிடு, புரியுதா? அத்தை என்னது இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங், நீ வெளியே போ. நான் ஏன் வெளியே போனோம்? இப்போ நீங்கள் ஜங்குக்கு என்ன கொடுத்தீங்க சொல்லுங்க அத்தை. இங்கே பாரு தயாங், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வெளியே போனால் வெளியே போயிடு. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? எதுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் கொடுக்குறீங்க?
என்ன ஆச்சு சொல்லுங்க. ஆ வாயை முடித்தையாங், அவங்க ஏதாவது கொடுத்துட்டு போகிறாங்க, உன் வாயை மூடிட்டு இரு. அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. அவன் தான் வேண்டாம் சொல்கிறான்ல, அவன் வேண்டாம் சொல்லும்போது அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை திரும்பவும் தயாங்க எட்டி விட்டுருப்பான். அவ்வளோதான், அது செவுத்துல பட்டு சிவனே நின்றுந்த நம்ம ஜிமின் மண்டையில் நுங்குன்னு விழும். அட்ட பாவி பையலை, உங்கள் ஒப்பம் கூட்டிகிட்டு வந்தான், நீ என் மண்டையை உடைக்கிறாடா பொறுக்கி பையலை அப்படின்ற மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நம்ம டிராகன் தான், மாமே இந்த காரச்சை நல்லாக்குதுடா, அடா சொத்துக்கு செத்த சனியனே, எனக்குன்னே வந்து வாய்க்கிறீங்களாடா எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அந்த மண்டையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். ஐயோ டிராகனே, இங்கே எதுவும் பெரும் பிரச்சனை போல, வாடா நம்ம அப்படியே எஸ்கேப் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வாசலுக்கு அப்படி தவந்துக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அவங்க அப்பா தான், ஏய் உள்ள போ. அங்கிள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அங்கிள், நீங்கள் ஃபேமிலியாக பேசிகிட்ருக்கீங்க, நாங்கள் யார்? நாங்கள் யார்? வேஸ்ட்லேண்ட். என்னது பெரும்போக்கு சொன்னவன் அங்கிள். யாரோட புறம்போக்குன்னு? ஐயோ எங்களை சொன்னவன் அங்கிள், இன்னும் தேவையில்ல உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு வரு அவங்க அப்பா. தயாங்க்கு செம டென்ஷனாக இருக்கும், எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. உடனே கத்துவான் தயாங், என்ன தான் ஆச்சின்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு. ஜங்குக்கு அம்மா தான், ஜங்குக்கு ப்ரெக்னெண்ட்டாக ஆகிருப்பான். என்னது ப்ரெக்னெண்ட்டா? ஒன்று ஜிமின் அவ்வளோதான், அட்டப்பாவி எப்படா ஒன்ட்டு மேட்ச் போட்ட, உன் அப்போ வேற முறைக்கிறானே அப்படி சொல்லி பார்ப்பான். ட்ராகன் தான் பாலம் பழமாக சாப்பிட்ருப்பாங்களாடா அப்படின்னு கேட்டிருப்பான். எல்லாரும் அப்படி ஷாக்காகி பார்ப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் ஜகு, மாசமாவாடா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டிஷர்ட்டை திறந்து, டேய் உள்ள குட்டி தயாங்க இருக்கானா அப்படி சொல்லிட்டு இருப்பான். கையை விடுங்க மாமா, எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டு குனிஞ்சு நின்றுட்டு இருப்பான். தயாங்க அப்பா தான், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ஜிமின் தான், சொல்லுங்க அங்கிள், யார் அங்கிள்? எல்லாம் நீ தான். ஐயா நான் எதுவும் ஜங்குக்கு எதுவும் பண்ணல. டேய் என் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் சோல்மிட்டு சோளப்பொரி வாங்கி தர மெட்டுன்ட்டு கூட்டிகிட்டு போய் என் பையனுக்கு கண்டத்தை சொல்லி கொடுத்துருக்க. வந்துடுவீங்களே இங்கேருந்து, உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியே வாயில் வரல வச்சா கூட கட்டுக்கவே தெரியாது பாருங்க. அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வருவீங்களே நீங்கள்லாம். ஏதாவது புள்ளையை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னால் அது துப்பு கிடையாது, ஊரா முட்டு புள்ளைய ஊறுகாய் வச்சு நக்கிற மாதிரி வந்துடுவீங்களே, அது சரியில்லை இது சரியில்லைன்னு. இருங்க நான் போய்ட்டு ஏன் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரேன், அவங்க உங்கள் பிள்ளைய கிளின்னு கிளிப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே தேங்கதான், அப்பா நிறுத்துங்க, இப்போ எதுக்கு ஜிமினை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன, நான் தான் காரணம். டேய் அவன் ப்ரெக்னெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாடா அங்கிள் இல்லையா, ஏப்ரல் ஃபுல்லா அங்கிள், நீங்கள் வாங்க உங்களுக்கு இருக்குது. என்ன ஜிமேன் ஃப்ராங்க் அங்கே பாருங்க, கேமரா அப்படின்வான். சி வாய முடு, இங்கே பாரு தேவம், அவனுக்கு அன்றைக்கி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு தான். அன்றைக்கி அவன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ப்ளீடிங்காக இருக்கும். தயாங்க்கு அது தெரிஞ்சிருக்காது, மேலே விட்டுட்டு போயிருப்பான். அப்போ தான் தயாங்க அம்மா கேட்டிருப்பாங்க, ஜங்கோக் ஒழுங்காக உண்மையை சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு மிரட்டி கேட்டிருப்பாங்க. ஜங்கோக் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஸோ 2-3 டைம்ஸ் ஒன்றா இருந்திருக்கீங்களா, சேஃப்டியாக கூட இல்லைல்ல? இல்லைம்மா மன்னிச்சிருங்க. இங்கே பாரு ஜங்கோக், நீ ரொம்ப சின்ன பையன், 2 பேருமே மேஜர் ஆகலை, மைனஸ் தான், புரியுதா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுது அவ்வளோதான், குடும்பம் மானமே போயிடும். நீங்கள் லவ் பண்ணுங்கள், என்னென்னாலும் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்கள், புரியுதா? இல்லைம்மா சாரிம்மா, இல்லை நான் தான், மாமா ரொம்ப ஆசைப்பட்டார். அவன் ஆசைப்பட என்ன கடலை மிட்டாயை கேட்டான், உன்னை கேட்டால் கொடுத்துருவியா? ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு உனக்கு தெரியாது. இல்லைம்மா சாரிம்மா அப்படின்னு ஜங்குக்கு அழுதுருப்பான். சரி தயாங்க அம்மா தான் ஜங்குக்கோட அம்மா வர வச்சுருப்பாங்க. ஸோ பேசியிருப்பாங்க. ஐயோ என்ன, நான் அப்படியே சின்ன வயசுலேருந்தே பார்த்தேன், 2ம் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு கிடக்குவாங்க. நானும் ஏதோ இருக்குன்னு பார்த்தேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல ஜங்குக், உனக்கு எல்லாமே தெரியுதா இந்த வயசுலேயே? அம்மா இல்லைம்மா, நடிக்காத முண்டை கண்ணா அப்படியே திட்டிகிட்டு இருப்பாங்க. என் தம்பிக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். அம்மா மாமதம்மா என்னம்மா பண்ணார்? ஏய் பயமுடு அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. சரிடி இப்போ என்னடி பண்ணுறது, உங்கள் அப்பா எனக்கு வேறு தெரிஞ்சால் என்ன சொல்லுவான்னு தெரியலையே.
அம்மா அதெல்லாம் ஒன்றால் பார்த்துக்கலாம். சரி உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ஃபேமிலி டாக்டர்கிட்டே கூட்டு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு இன்னும் கொஞ்சம் பையன் லைட்டாக வீக்காக இருந்தான், இல்லைனா பாசிட்டிவ் தான் ஆயிருக்கும். அவனுக்கு நின்று கலைஞ்சிருக்கு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னே தயாங் அம்மாவுக்கும் சரி ஜங்குக் அம்மாவுக்கும் சரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பேபி ஃபார்ம் ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா ஜங்குக்கும் ஒரு பேபி தான். ஸோ அவனுக்கு அந்த தாங்குகிற சக்தியெல்லாம் இல்லாதனால அது க்ரோத் ஆகாமல் கொஞ்சம் வீக்ஸ்லேயே அதுவே அபார்ட் ஆகிட்ருக்கும். ஸோ ஒரு பேர் கஷ்டமாக இருந்திருக்கும். சரி அவன் இங்கே இருந்தால் அதெல்லாம் யோசிப்பான், நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படி சொன்னோன்னு தான் அவங்க அம்மா இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தயாங்கு தெரிஞ்சிருக்காது. ஜங்குக்கு தெரியும், தயாங்கிட்ட சொல்லாதான்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவனும் ஃபீல் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு கில்ட்டி ஃபீல் ஆகிடும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லி முடிக்கும் போது தயாங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் அறிவுத்தனமே இல்லாமல் லவ்வுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். தயாங்கு என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது, ஒரு மாதிரி பீதியிலே இருப்பான். நம்ம ஜிமின் தான், மச்சி கங்க்ராச்சுலேஷன் பட் சாரி மச்சி, இப்படிலாம் ஆகும் தெரியாமல் போச்சே மச்சி அப்படின்னுவான். ஒத்தா ஒழுங்கா அப்படியே போயிடு அப்படின்ட்டு இருப்பாங்க. ட்ராகன் தான், என்னடா பேபி வய மூடுறோம். டேஸ் எல்லாம் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ இப்போது தயாங் +2 வந்திருப்பான், ஜங்குக் +1 வந்திருப்பான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே செம்மையாக டேக் கேர் பண்ணியிருப்பான் தயாங். ஜங்குக்கை டச்சே பண்ணியிருக்க மாட்டான். ஃபுல்லாக குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து வந்திருப்பான். ஜங்குக்கே மாமா மாமா அப்படி போனாலும் இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அவன் மைண்டை அப்படியே மாற்றிட்டு அவன் கூட அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருப்பான். தயாங் அம்மா அப்பாவே ஆச்சரியப்படுவாங்க. தயாங் என்ன இவ்வளோ பாசக்காரனா, இப்போ தான் வெளியே தெரியுது, ரகடாக சுற்றிட்டு இருந்தான், இப்போண்ணே இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான், ஆஹா மச்சி என்ன 2வது மேட்ச் விளையாடலான்னு பிளான் பண்ணுறேன் மச்சி, ஒத்தடே கம்மனிடுறான், அதை நினச்சாலே அது கஷ்டமாக இருக்குடா. என்ன மச்சி அப்படி என்ன கஷ்டமாச்சு? டேய் நாங்கள் அப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சுதான் எல்லாமே வந்திருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன், பண்ணிவிட்டு வந்து ஐயோ எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அதானே. ஒத்தலே போடாடே, நான் ஃபீலிங்காக சொல்கிறேன், மயிறு கிழல் அடிக்கிறேன். என்ன மச்சி ஃபீலிங்கிற? ஆமாடா எவ்வளோ கஷ்டப்பட்டு தருவான். இப்போ பேபி நின்று இருந்தாலும் அவனுக்கு தான் கஷ்டம், இப்போ போனதும் அவனுக்கு தான்டா கஷ்டம். என்னன்னு தெரியல, சில நேரம் அப்படி இல்லைடா, மிரர்கிட்ட போய் நின்றுட்டு அவன் வைத்த அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான்டா. எனக்கு என்ன புரியலடா மச்சி. கூடிய சீக்கிரம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன் போலையே. ஏச்சி அப்போல்லாம் இதில் நான் டச் பண்ணியே ஒரு 8 மந்த் 9 மந்த் ஆயிடுச்சுடா. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அவனை தொடலை. அடாடே செம மச்சி, செமையா புறம்போக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அது விடுமிச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான்டா. நான் போனதுக்கப்புறம் அப்புறம் நார்மலாகிடுறான். நான் அப்படி அங்கேருந்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவன் மனசில் என்ன ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்கிறான். நானும் வெளியே கூட்டிகிட்டு போய் அது இதுன்னு வாங்கி கொடுத்து என்ன தான் நினைக்கிறான்னு நனவுப்படுத்தலான்னு பார்த்தினாலும் சொல்ல மாட்டேறான்டா. அப்படியா? ட்ராகனே நீ என்ன நினைக்கிற? எனக்கா இந்த குஸ்கால ரொம்ப நேரம் இந்த மீன் மேய்க்கிற தேடுறேன், கடைக்கு வேலை மச்சி. ஒத்தா சொத்துக்கு சித்தம். ட்ராகனுக்கு சீக்கிரம் பாயசத்தை போட்டுடணும் மச்சி, ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். தயாங் சிரிச்சிட்ருப்பான். அப்போ சொல்கிறான் நம்ம சுகா தான், ஜிமேன் வந்துட்டேன் பேபி அப்படின்னு ஓடுவான். அடப்பாவி ட்ராகன் இங்கே என்னடா நடக்குது? ஐயோ தயாங்க நீ இல்லாத போது என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அன்றைக்கி சுகா தேடிட்டே இருந்திருப்பான், எங்கே இந்த ஜிம்மினை ஆளவே காணும். அன்றைக்கி திட்டினேன்ட்டு அதோட இந்த பக்கமே வரலையே அந்த நாய் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம சுகா தான் ரொம்ப சேடாக இருப்பார். நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல். என்ன பண்ணுறது, எவ்வளோ அசிங்கமாக திட்டினா கூட பின்னாடியே வருவான், வரவே இல்லையே, அதை நினைக்கும் போதுமே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா கேர்ள்ஸ் கிட்ட தான் நின்று நம்ம ஜிமின், கேர்ள்ஸ் செய்ய இருக்கா? என்ன ஜிமின்? அதான் காதல் செய்ய ஆசையா? அதெல்லாம் எங்களுக்கு கூட வேணாம், பின்னாடி திரும்பிப்பார். எதுக்கு பின்னாடி? யார் உன் தங்கச்சி இருக்காளா? ஆமாம் திரும்பிப்பார் அப்படி சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் போயிருப்பாங்க. திரும்பி பார்த்தா சுகா தான், ஏண்டா நீ திருந்தவே இல்லைல்ல, நானும் திருந்திருப்பேன், ஒரு வாரம் கழித்து திரும்ப
போய் பேசலான்னு வந்த பற்றியா என்னை செருப்பாலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நடந்து போயிருப்பான். ஐயோ பேபே பேபே நீயே வந்து பேசணும் தான் பேபி இப்பெல்லாம் பண்ண அப்படிலாம் ஒன்று இல்லை, உனக்கு தான் தெரியும்ல பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் எனக்கு வீக்கு பேபி. எங்கே போகிற இந்த மாமா விட்டு எங்கே போகிறம்மா அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி போயிருப்பான். என்னது மாமாவா? இல்லை நீ மாமா, நான் சும்மா அப்படின்மா. ஏய் வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் தூக்கி ஒரு டேபிளில் உட்கார வச்சுருப்பாரு. இங்கே பாரத் சுகா, புரியுது நீ தான் டாப்பு. கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, கைப்பிள்ளையை தூக்குற மாதிரி தூக்கி அங்கங்கே குறைக்காத, மாமாவுக்கு அசிங்கமாக இருக்குல்ல. எச்சி வாயப்படு. இங்கே பாரு, இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐயோ நல்லா இருக்கு ஒன்று ரொட்டி சொல்ல ஒத்தா ஒரு வாட்டி தானே சொல்ல முடியும். இதோட எவக்கிட்டையாவது போயிட்டு அது இருக்கா இது இருக்கா சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அது இருக்காது. ஐயோ வெட்டிடுவியா? நாக்கு இருக்காது. ஓஹோ அதானே பார்த்தேன், உனக்கு எது முக்கியமோ அதெல்லாம் குறியே இருக்க. சி அறிவு கட்ட முண்டோம் அப்படின்ட்டு போயிருப்பாரு சுகா. சுகா 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 இறக்கி விட்டு போடா. டே ஆட்ட போயிட்டானே, கைத்தா தூக்கி உட்கார வச்சிட்டானே, எப்படி இறங்குறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம டிராகன் தான். மச்சா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கக்கூஸ் போயிட்டுருக்கேன் மாமே. ஓ கக்கூஸ் போயிட்டுருக்கேன், சரி மாமே கண்டினியூ பண்ணு, நான் அப்படி கேட்பிக்கிறேன். நீ எங்கள் கேண்டீனுக்கு போறியா? ஆமாம் மாமா, வேறு என்ன பண்ணுறது? இதை பாரு நான் ஃபாரின் சாக்லேட் வச்சுருக்கேன் வச்சு, இங்கே வந்து பாரு. சாக்லேட்டா எங்கடா அப்படின்னு வந்திருப்பான். இதோ கீழே தான் இப்போ தான் ஊந்துச்சு, கொஞ்சம் குஞ்சி இட அப்படியே குனிஞ்சிருப்பான். அவன் முதுகு மேலே காலை வச்சு இறங்கிட்டு ஒருத்த சோத்துக்குன்னே சித்ததும் இல்லாமல் கூசு போகிறேன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நல்லா மிதின்னு மிதிச்சிருப்பான் ட்ராகனை. ஸோ இப்படி தான் சுகாவும் நம்ம ஜிமினும் சேர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் தயங்கிட்டு அப்பா என்ன ட்ராகனை எல்லா இடத்துலையும் செருப்படி தான் போல். ஆமாம் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு அவள் எல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி எழுதிட்டான். சரி விடு, தயாங் ஜங்குக்கு வரான். எங்கடா? அதான் அங்கே பார்த்தா ஜங்குக்கு பொறுமையாக நடந்து வந்திருப்பான். ஸோ அந்த ஒரு மாதிரி நின்று கலைஞ்சனால அவனும் ஏஜ் சின்ன பையனால் அவனுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஜங்குக்கு பொறுமையாக தான் நடந்து வந்திருப்பான். ஸோ போயிட்டு பேக் மாதிரி அப்படி தூக்கிட்டு என்ன ஜங்குக் மாமா கூப்பிட்டு தான் வந்திருப்பால. பரவாயில்ல சீனியர் இறக்கி விடுங்க. சீனியரா? ஏன் மாமா கூட மாட்டியா? நானா சீனியரை கூப்பிட்றானே, சரி உன் இஷ்டம்தான் அப்படி சொல்லி தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பிரைட் பார்த்துட்டு சே என்னப்பா நியூ பேபிஸ் ஏதோ பேபியை ரெடி பண்ணிங்களா, அது ஏதோ முடியாமல் போயிடுச்சாமே, சாகடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லுவான். அவ்வளோதான் தயாங்க செம்மக்கும் வரும். முதுகில் இருக்க ஜங்குக்கு தான் மாமா வேண்டாம் மாமா நம்ம போயிடலாமே. சரி கூல்டான் தயாங். ஜங்குக்கு பயப்படுறான், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கம்மன் நகருவான். ஓ லவ் வந்தா சூடு சொன்ன கூட இருக்காது போலையே, பரவாயில்ல தயாங் இது ஒன்று நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பான். மாமா போயிடலாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக பிரைட்டை கிராஸ் பண்ணும்போது பிரைட்டு புறம்போக்கு என்ன பண்ணியிருப்பானா, அவன் கையை எடுத்து ஜங்குக்கோட பேக்லேயே அடிச்சிருப்பான். மாமா அப்படின்னு கத்திருப்பான். டே புறம்போக்கு நாயே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கீழே உட்கார வச்சுட்டு வந்து செம்ம அடி அடிச்சிருப்பான் பிரைட்டை. இந்த கைதானடா டச் பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு தயாங்க அவன் ஷூவாலேயே அப்படியே இந்த ஷூ போட்ட காலாலேயே அப்படியே மிதிப்பான், அப்படியே பயங்கரமாக மிதிப்பான். ஸோ அப்படியே அந்த முட்டிலாம் அப்படியே ஒரு மாதிரி இதாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஜங்குக்கு தான் வேணாம் மாமா விட்டுருங்கன்னொன்னே சரி நீ வா இதெல்லாம் பார்க்காத அப்படி சொல்லிட்டு பிரைட் மூஞ்சிலே துப்பிட்டு நீ என் விஷயத்துக்கு வந்து வச்சுக்கோ சித்திரவடா அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருப்பான். அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரைட்டுக்கு அசிங்கமாக இருக்கும். மச்சான் இதுக்கு மேலேங்க இருக்கக்கூடாது வா அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரைட்டை கூப்பிட்டு போயிருப்பாங்க. உடனே ஜங்குக்கு தான் மாமா எதுக்கு அவனை அப்படி அடிச்சுங்க, அவன் எப்படி தொடலாம்? என் ஜங்குக்க பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவேன், இவன் வந்து மயிராண்டி தொடுவான். அதான் அடிச்சிட்டேன், நீ இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு கொலை பண்ணியிருப்பேன். மாமா இவ்வளோ அன்பெல்லாம் வைக்காதீங்க, திடீர்னு எனக்கு எதாவது ஆயிடுச்சு செத்துட்டேனா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்லாத. இங்கே பாரு நீ அன்றைக்கி கொஞ்ச நாள் இல்லாத போதே எனக்கு உன் வாய்ஸை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. லைஃப் லாங் நீ இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சரி சென்டிமெண்ட்லாம் வரல, வேணாம் விட்டுறேன். நீ தானே கேட்ட இது ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிக்க ஓடுவான். 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இது ஜிமின் பார்த்துட்டு வா நல்லா இருக்கே அப்படி சொல்லும்போது நம்ம ஜிமினுக்கு தான் ஐயோ என்ன ஒரு மாதிரி பறச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய்ட்டு வான்னு எடுத்துகிட்ருப்பான். அவள் தான் ட்ராகன் திரும்பி
ஜிம்மின், என்ன ஜிம்மின், என்னாச்சு அப்படின்வா. தெரியல ட்ரகனே, நீ தான் கண்ட மயிரை தின்னுவ, நான் வாமிட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லுவான். அந்த பக்கம் தான் சுகா அதான் ஜிமின் என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்திருப்பான். பேபி எனக்கு ஒரு மாதிரி கேராக வருது அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே தயாங்கும் ஜக்குக்கும் ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. போய் பார்த்தா ஜிமின் கன்சீவாக இருக்கான்னு வந்திருக்கோம். ஏய் எல்லா ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கீங்க, என்னடா பண்ணீங்க, அவன் கன்சீவாக இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நினைச்சுக்கா தான். ஏய் நான் தான், இப்போ என்ன எல்லாம் மேஜரே ஆகலை, எல்லாம் மைனர், இப்போ போலீஸ் வரும், இதுக்கப்புறம் தான்டா இருக்கு அப்படின்னு உடனே சுகா ஏய் யார் சொன்னா மைனர்னு, நான் மேஜர்ரா, நான் இவங்களோட 2 வயசு பெரியவன் அப்படி சொன்னோன்னே அவள்தான் தயாங்கெல்லாம் சமஷக்காக இருக்கும். என் அம்மா அப்பாலாம் யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேரை சொன்னோன்னே பார்த்தா மின்யுகின்றது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேங்கு, டான்னு சரியா, டான் ஃபேமிலிலேருந்து வந்தவன் தான் நம்ம சுகா. அதை தான் சொல்லியிருப்பான், என் பின்னாடி வராதடா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி. அது வந்து ஜிமின் ஏதோ வராத ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்கிறான்ட்டு அதை கண்டிருக்க மாட்டார். ஸோ இப்போ தான் நம்ம ஜிமினுக்கே தெரியும் டான் பையன் 10 மினிட்ஸில் அவ்வளோதான் சுகாவோட கேங்கே வந்து இறங்கியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு அள்ளி இருக்காது, தயங்க வர சிரிச்சிட்டே இருப்பான். போய் பொதுக்கொள்ளையில் ஊந்துட்டியனல்ல, நீ வச்சு செய்ய போகிறான் உன்னை அப்படி சொல்லிட்டு ஐயோ நீ வேற பயமுறுத்தா தயங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம ஜிமினோட வயிற்றை தொட்டு பார்த்துட்டு பேபி இருக்குல்ல, ஆமாம் ஜங்குக் என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கடற்கன்னு ஹாஸ்பிட்டல் வெளியே போவான். சரி ஜிமின் பார்த்துட்டு நான் ஜங்குக் போகிறான், நான் என்னென்னு போய் பார்க்குறேன். சரி தயாங்க நீ போ அப்படி சொல்லிப்பான். அவனை தயாங்க வெளியே போயிடுவான். ஸோ உள்ளே தான் ரூமில் சுகாவோட பேரண்ட்ஸோ ஜிமின் பேரண்ட்ஸோ ரொம்ப நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 ரிங்கு எடுத்துகிட்டு வந்து இந்தா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஐயோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் கலக்கும். சுகர் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு ஃபிங்கர் காட்டு அப்படின்ட்டு இருப்பான். இந்த ஃபாதர்லாம் வர மாட்டாங்களா, ஏய் குழந்த பிறந்தா நம்மளே ஃபாதராக போகிறோம், இப்போ எதுக்குடா ஃபாதரை பற்றி தேடுறேன். இல்லை கல்யாணம் வேணுமா வேணான்னு அவங்க கேட்பாங்களே, ஏன் உனக்கு வேணாமா, நான் படிக்கணும், நீ படி மயிறு, கல்யாணம் பண்ணி பட்டி அப்படின்ட்டு ரிங்கை மாட்டி விட்ருப்பாரு. அவ்வளோதான் ஜிமினு, இனி தாக்காவும் இல்லை சோல் தாக்காவும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி கேராகுது. ஐயோ கேரா வருதா, இதை சாப்பிட்றியா, இது நல்லா இருக்குது, இவன்ட்டு இப்படியே நடிச்சு அப்படியே வாழ்ந்துட வேண்டிதான் அப்படி சொல்லிட்டு ஆமாம் சுகா எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. சரி அப்படி சொல்லி ஷோல்டர்லாம் அப்படியே சாய்ச்சி வச்சுருப்பான். ஸோ அப்படியே அங்கே யுன்மின் கப்பல் சேர்ந்துட்டாங்க. இந்த சைடு தான் டேகு கப்பல், இந்த சைடு ஜங்குக் தான் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ரூமில் போய் உட்காந்துருப்பான். நம்ம தயாங் தான் என்னாச்சு ஜங்குக் என்னாச்சு சொல்லு, என்ன மாமா சொல்லு ஜங்குக், மாமா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்களேன். என்னன்னு சொல்லு, சொன்னதான் ப்ராமிஸ் பண்ணுவீங்களா, சரி ப்ராமிஸ், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். ப்ராமிஸ் கேட்பேன். அப்போ நம்ம தப்பு பண்ணிடலாமா. டேய் ஜங்குக் இது ரொம்ப தப்புடா, வேணாண்டா, ஏற்கனவே நம்ம பண்ணி ரொம்ப அவஸ்தைப்பட்டோம், வேண்டாம். ஜிமின் அண்ணனுக்கு மட்டும் பேபி வரப்போகுது, எனக்கும் பேபி வேணும். டேய் ஜங்குக் வேண்டாம், உனக்கு தாங்க மாட்டேன், ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு பேபி வேணும். அவ்வளோதாங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அக்கா என்னக்கா நாங்கள் கேட்ட டாப்பிக்லாம் வரல அப்படி சொல்லுவீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்செட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ அதான் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு தெரில. எனக்கு ஆதரவு கொடுத்த உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி. இவ்வளோ நாள் வெயிட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்தேன்ப்பா, இப்போ மணி வந்து 4:30 விடிய போகுது. இனி தான் நான் தூங்கவே போகிறேன். சரி குட் நைட், குட் மார்னிங். இதோட ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், வேறு யாரும் இல்லை. வணக்கம். சராங்கியோ.